குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். பிரபஞ்ச பேராற்றல் துணை பிறவி பெரும்பிணி அகற்றும் அருமருந்தாம் ஆன்ம ஞானத்தை பாகுபாடின்றி அனைவருக்கும் நல்குவதே செயற்கரிய பெரும்பணியாம் என்ற தாரக மந்திரத்தின்படி நமது குருவருள் ஆன்மீக மையம் தளமானது தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. இந்த விழாவானது திருவிளையாடல் புராணம் நிறைவு செய்ததை முன்னிட்டும் சைவ சமய வளர்ச்சிக்கான சேவையை பாராட்டியும் பட்டமளித்து விருது வழங்கும் விழாவாக தொடர்ந்து நடைபெற உள்ளது. ஆகவே இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் விழா முடியும் வரையும் இருந்து தங்களுடைய அந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்குமாறு குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். விழாவின் முதலாவது தொடக்கமாக கடவுள் வாழ்த்து திருமதி ஜெயசுதா அம்மா அவர்கள். ஓம் கம் கணபதயே நமோ நமः. ஓம் கணாநான்த்வா கணபதிஹும் ஹவாமஹே கவிம் கவிநாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன் நோதிபிஸ்ஸீத சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. அரஹர நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா. அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனின் தனக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் இங்கெழுந்தருளுவதினியே. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பருந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சோரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. அரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. கடவுள் வாழ்த்து பாடிய திருமதி ஜெயசுதா அம்மா அவர்களுக்கு குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக நன்றிகள். அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாட வருகிறார் நமது குழுவினுடைய ஐவர் குழு அமைப்பாளர் திருமதி லதா தினகரம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் இதில் கலந்து கொள்ள அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துகள். தமிழ்தாய் வாழ்த்து. நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கினுமோ
எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் களித்தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதிரத்தே உதித்தே ஒன்று பலவாகிடினும் ஆரியம் போ உலக வழக்கழிந்தொழிந்து சிதையாவுன் சீரிழமை திறந்தியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. குழுவின் ஐவர் குழு அமைப்பாளர் திருமதி லதா தினகர் அம்மா அவர்களுக்கு நன்றி. விழாவின் அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். தொடர்ந்து இந்த விழாவினுடைய நோக்கமானது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமதி வாசுகி ரவி அம்மா அவர்கள் தன்னை குழுவில் இணைத்து கொண்டு பல அரிய சேவைகளை செய்துள்ளார். மேலும் திருவிளையாடல் புராணம் 64 படலங்களையும் முடித்து மேலும் சிறப்பு வகுப்புகளையும் 63 நாயன்மார்களுடைய வகுப்புகளையும் திருவாசக வகுப்புகளையும் எடுத்து சைவ சமயத்தின் சேவையை மிகச் சிறந்த முறையில் செய்துள்ளார். நமது குழு தொடர்ந்து சிறப்பாக ஆன்மீக சேவை செய்யும் நபர்களுக்கு எப்போதும் ஒரு சிறப்பு செய்யும். அந்த வகையில் தன்னுடைய அந்த நிலையை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு அவர் சென்றுள்ளதை பாராட்டியும் அவருக்கான அந்த திருவிளையாடல் புராணம் நிறைவு பெற்றதை முன்னிட்டும் மேலும் அவருக்கு ஒரு பட்டமளிப்பு, ஏன்னா பட்டமளிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்று. பட்டமளிப்பு என்பது ஒரு ஆன்மாவை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியது. இந்த பட்டமளிப்பை நமது குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய சிறப்பு விருந்தினர் திருமதி திலகவதி அம்மா அவர்கள் கொடுக்க இருக்கின்றார். முதலாவதாக நாம் திலகவதி அம்மாவை வரவேற்கின்றோம். அழைத்த உடனே இந்த ஒரு அறப்பணியை ஏற்று தொடர்ந்து நமது இந்த விழாவிற்கு வந்து சிறப்புரை ஆற்றி நமது குழு ஆசிரியருக்கு பட்டமளித்து விருது வழங்கி கௌரவிக்க சிறப்பு விருந்தினர் திருமதி திலகவதி அம்மா அவர்களை குழுவிற்கு பேச அழைக்கின்றேன். வணக்கங்க ஐயா. உங்களோட பேச்சு கேட்கலன்னா எனக்கு கஷ்டம். அதனால ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தடை ஏற்பட்டு அப்புறமா சரியாகுது. கேக்குதுங்களா? தொடர்ந்து பேசலாமா? பேசலாங்க ஐயா. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய குருவருள் ஆன்மீக மைய அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் நல்ல நாள், இனிய நாள். ஏனென்றால் ஒரு பெண்மணிக்கு அவர் ஆற்றிய தொண்டுக்கு பரிசு கிடைப்பது என்பது விருது வழங்கி சிறப்பிப்பது. விருது தருவதும் அரிது, விருது பெறுவதும் அரிது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தருவதற்கு இங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய ஹீலர் ஐயா, குருவருள் ஆன்மீக மையம் தலைவர் ஐயா அவர்கள், நம்முடைய அன்பர்கள் அத்துணை பேருமே. அதே போல பெறுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய அருமையான வாசுகி ரவி சகோதரியார். எவ்வளவு பெரிய அரிதான செய்தி இது. பொதுவாக ஒரு விருது பெற வேண்டும் என்றால் உரிய முறையிலே அதற்கான செயல்பாட்டை ஆற்றி இருந்தால்தான், மனதார ஆற்றி இருந்தால்தான், பிறர் பயன்பெறுகின்ற வகையிலே ஆற்றி இருந்தால்தான் அந்த திருவருள் நமக்கு விருதை தரும். இது எல்லோரும் அறிந்தது. மற்றபடி சாதாரணமாக எல்லோருக்கும் விருது வாங்குவது என்பது வேறு. உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன்.
அப்படி எத்தனையோ விருதுகள் எத்தனையோ பேர் வாங்கினாலும் கூட அது அவர்கள் வாற்பட்டது. நமக்கு வாசிக்கிறவி அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய குருவருள் மையத்திலே திருவாசகம், நாயன்மார்கள் குரு பூஜையிலே, திருவிளையாடல் புராணம் என்று சைவம் சமயம் சார்ந்த இந்த வகுப்புகள் இதையெல்லாம் எடுத்து சேவை மனப்பான்மையோடு செய்து கொண்டு வருகிறார்கள். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த 4 பொற்றாள் எம் உயிர் துணையே என்பார்கள். அதுபோல சைவ சமயத்தின் மேல் சமயம் வேறில்லை, சிவபெருமான் மேல் பிறிதொரு தெய்வம் இல்லை. முழுமுதற் பொருள் பிரபஞ்சத்திலே இருந்து நமக்கு ஈற்றுவதும் கூட அவருடைய இந்த அருட்சக்தி தான். அது குருவருளாக வந்து நமக்கு இந்த குருவருள் மையத்தின் மூலமாக கிடைக்கின்றது. இந்த சிவத்தொண்டு ஆற்றி வருகின்ற நம்முடைய அருமை சகோதரிக்கு இந்த பட்டம் சரியான ஒரு பட்டம் தான். இந்த பெயரை கேட்ட உடனே எனக்கு என்ன நினைவு வந்தது என்றால், அம்மையினுடைய பாலை அருந்திய உடனே திருஞான சம்பந்தருக்கு எப்படி ஒரு நிலை உண்டாயிற்று என்பதை சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஊமையில்லா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். இறைவன் அம்மையை பாலூட்டு சொன்ன உடனே அம்மை பால் கறந்து வள்ளத்திலே ஞான சம்பந்த பெருமானுக்கு ஊட்டினாள். அந்த பால் உள்ளே சென்ற உடனே அவருக்கு ஞானம் விளங்கியது. அந்த ஞானத்திலே எத்தனை பதிகங்கள், தேவார பதிகங்கள், 3 தேவாரம், முதல் தேவாரம், 2வது தேவாரம், 3ஆம் திருமுறை, முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, 3ம் அவர் பாடியது. ஒரு குழந்தை, அந்த குழந்தை வாயில இருந்து என்ன அருமையான இறை தொண்டு, இறை நிகழ்வு, இறை வழிபாடு, எப்படி வழிபட வேண்டும் என்ற வாழ்க்கை நிலைகளை எல்லாம் சொல்லி இறைவனை வழிபட்ட அந்த ஞானம் அவர் வழிபட்டதோடு நமக்கும் அதை இப்படித்தான் வழிபட வேண்டும் என்று சொல்லி செல்லுகின்ற அந்த ஞானம் குழந்தை பருவத்திலேயே அவருக்கு கிடைத்திருக்கிறது. நமக்கெல்லாம் அந்த ஞானத்தை கொடுத்தார் ஞான சம்பந்தர். அது போல சிறுவயதாகத்தான் நம்முடைய புகைப்படத்திலே தெரிகின்றார். அவருடைய ஆடியோ கேசட் அம்மா அனுப்பிச்சிருந்தாங்க, நான் படிச்சேன். அவருடைய இதை கேட்டேன். அவருடைய வாய்ஸ், அந்த சொல்லுகின்ற தன்மை, வள்ளுவர் சொல்லுவார் இல்லைங்களா, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் சொல்லுகின்ற தன்மை, சொல் வல்லமை, இவையெல்லாம் பார்க்கும் பொழுது மிக பொருத்தமான விருதை நம்முடைய குருவருள் மையம் கொடுக்கின்றது. அது குருவருள் மையத்திற்கும் பெருமை என்றெல்லாம் தருவது பெரிய காரியம். ஒரு மனதிலே தன்னலமில்லாமல் சேவை என்கின்ற வகையிலே கேட்கின்ற மக்களுக்கு சிவ சிந்தனையை ஊட்டி அவர்கள் வழிபாடு செய்து தங்கள் வாழ்விலே மேன்மையை பெற வேண்டும் என்ற கருத்தை மட்டுமே கொண்டு திருவிளையாடற் புராணம் சொல்லி இருக்கின்றார்கள். திருவிளையாடற் புராணம் என்பது என்ன என்றால், இறைவனை பற்றி மட்டுமே சொல்லுவது, நம்முடைய செம்பொருள் ஆகிய சிவபெருமானை பற்றி மட்டுமே சொல்லுவது. மதுரையிலே நடந்த திருவிளையாடல், மதுரைக்கு உண்டான புராணம் அது. சொக்கேசனாக மீனாட்சியாக அங்கே அமர்ந்து கொண்டு மதுரையிலே தன்னுடைய அடியார்களுக்காகவும், அடியார்களுக்கு மட்டுமல்ல பிற உயிர்களுக்காகவும் இறைவன் எழுந்தருளி தன்னுடைய அருளை பொழிந்த இடம் அந்த மதுரை. அந்த மதுரையிலே நடத்திய திருவிளையாடல்கள், அதனாலே அது திருவிளையாடற் புராணம் என்பது மதுரைக்கே உரித்தாக வந்தது. இறைவன் முக்கண்களை உடையவன் என்று நாம் சொல்லுகின்றோம். அப்படி 3 கண்களாக விளங்குவது கந்த புராணம், திருவிளையாடற் புராணம், பெரிய புராணம் என்பன. இந்த 3 முக்கண்களாக இறைவனுக்கு விளங்குகின்றன என்று சொன்னாலும் கூட நெற்றியிலே இருந்து உதித்தவர் நம்முடைய கந்தர். அதனால கந்த புராணம் நெற்றிக்கண் என்று சொல்லலாம். இறைவனை பற்றியே பேசுவதனாலே அது சூரியன் போல வலக்கண் என்று சொல்லலாம்.
அடியார்கள் பற்றி பாடுவது பெரிய புராணம், அதை இடக்கண் என்று சொல்லலாம். அடியார்கள் நடுவில் தான் இறைவன் இருக்கின்றான். இருந்தாலும் அடியார்கள் எல்லோரும் இறைவனுடைய பாதத்தையே பிடித்துக் கொண்டிருக்கிறதுனால திருவிளையாடற் புராணத்தை நாம் வலக்கண் என்று சொல்லலாம். இப்படி முக்கண்களாக விளங்குகின்ற இந்த அருமையான திருவிளையாடற் புராணத்திலே யார் யார் எப்படி சொன்னது? பரஞ்சோதி முனிவர் நந்தி எம்பெருமான் வழி வழியாக சனத்குமாரருக்கு சொல்ல, அவர் வியாசருக்கு சொல்ல, அப்படியே வழி வழியாக வந்தது. இத பரஞ்சோதி முனிவர் இயற்றியதுதான் கொஞ்சம் சிறப்புன்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. 4 வகையான திருவிளையாடற் புராணம் இருக்கின்றது. அதிலே இந்த புலியூர் நம்பியும் நம்முடைய பரஞ்சோதி முனிவரை இயற்றியதான் சிறப்புன்னு சொல்றாங்க. அதுல பரஞ்சோதி முனிவரை இயற்றியது ரொம்ப மேலான நிலைக்கு எல்லாராலும் எடுத்து பேசப்பட்டு வருகிறது. அழகான மதுரை காண்டம், கூடற் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்று 3மே மதுரைக்குரிய பெயர்கள் தான். அந்தந்த சிறப்புகள் நடந்த இடத்திலே அதை எதை வைத்து பாடும் பொழுது இந்த பெயர்களை கொடுத்திருக்கின்றார்கள். 64 திருவிளையாடல்களையும் குறைவரச் சொல்லி அழகான செந்தமிழிலே, இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் மழலை மொழி கூட அதிலே கலந்திருந்தது யார் கேட்ட அளவிலே. இடையிடையே பாடல்களாக பாடி அருமையான முறையிலே சொல்லி இருக்கின்றார் நம்முடைய வாசுகி அம்மா அவர்கள். இது ஹாலாசிய மகாத்மியம் என்ற ஒரு வடமொழி நூல். அந்த வடமொழி நூலை நம்முடைய பரஞ்சோதி முனிவர் தமிழிலே மொழிபெயர்த்து செய்யுள் நடையிலே 3362 பாடல்களாக எழுதிய இந்த திருவிளையாடற் புராணத்தை இடையிடையே பாடி அருமையாக அம்மையார் விளக்கி இருக்கிறார். அதிலே நான் கடைசியான அந்த 3 படலங்களைத்தான் கேட்டேன். ஏனென்றால் அதுதான் அனுப்பப்பட்டிருந்து. ஒன்றே போதும், ஒரு சோற்றுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறுதானே பதம். அதுபோல ரொம்ப அழகாக சொல்லி இருந்தார்கள். மெத்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த திருவிளையாடற் புராணம் ஒரு வருடத்திலே முடிந்திருக்கிறது என்றால் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அடியேன் கோவையிலே கோட்டையீஸ்வரன் கோயில் என்ற ஒரு கோயில் டவுன்ஹால் பகுதியிலே இருக்கின்றது. அம்மை அகிலாண்டேஸ்வரி, அப்பன் சங்கமேஸ்வரர். இந்த சங்கமேஸ்வரரும் அகிலாண்டேஸ்வரியும் கூட இருக்கின்ற அந்த திருக்கோயிலிலே இந்த திருவிளையாடற் புராணம், கந்த புராணம், பெரிய புராணம் எல்லாமே பேசியிருக்கிறேன். அந்த நிகழ்வு எனக்கு நினைவு வந்தது. அதிலே அந்த பாணனுக்கு அருளியது இருக்கிறவங்கள திருமுகப்பாசுரம் தந்த படலம், திருமுகம் தந்த படலம். அதிலே நாம் கடிதம் எப்படி அனுப்ப வேண்டும் என்ற இலக்கணத்தோடு அவர் அனுப்பி இருக்கிறது. எல்லாருமே மகிழ்ந்தார்கள். அதிலே அனுப்புனர், பெறுநர், இடையிலே செய்தி, இதெல்லாம் இறைவன் நமக்கு எடுத்து கொடுத்திருக்கின்றார் என்றால் எப்படியான ஒரு பெரிய வல்லமை பாருங்கள். அவற்றையெல்லாம் நுணுக்கமாக, சிறப்பாக, ஆழ்ந்த வகையிலே வாழ்க்கை நிகழ்வுகளை, நடைமுறை நிகழ்வுகளை எல்லாம் இடையிடையே சொல்லி அருமையாக நம்முடைய சகோதரியார் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். அது எல்லாருக்கும் வாய்க்காது. அந்த சொல்லுகின்ற பாங்கு என்பது எல்லாருக்கும் வாய்க்காது. சிலர் நன்றாக பாடுவார்கள், சிலர் நன்றாக பேசுவார்கள். ஆனால் இரண்டும் அமைந்திருப்பது என்பது எல்லாருக்கும் எளிதல்ல. அந்த வகையில இரண்டும் அம்மையாரிடம் அமைந்திருந்தது. அது இறைவன் திருவுருளால் 1 வருட காலத்திலே முடித்திருக்கின்றீர்கள். தவிர மும்பையிலே நீங்கள் திருவாசகம் படிப்பதற்கென்ற ஒரு குழுவை ஏற்பாடு செய்து அந்த குழுவிலே ஒரு வாசகம் படித்தால் போதும். அந்த திருவாசகத்திற்கு உருகாதவர்கள் யாரும் இல்லை என்ற ஒரு பழமொழி உண்டு. அதிலே ஒரே ஒரு பாடலை நீங்கள் படித்தால் போதும், அப்படியே உங்களை இழந்து விடுவீர்கள். அதிலே அந்த மாதிரியான அந்த திருவாசகம் என்ன, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்ததோடு மட்டுமில்லாமல் என் புறம் தெரிந்த செல்வம் சிவபெருமான். யாரெல்லாம் அவனை உருகி பாடுகின்றார்களோ அவர் புறம் தெரிவார். அவர் கூட வந்துட்டே இருப்பார். எங்க போனாலும் அவரோடு திரிவார். அப்படிப்பட்ட அருள் வள்ளல் நம்முடைய இறைவன் சிவபெருமான். அந்த சிவபெருமானை சொன்ன திருவாசகத்தை எல்லோரும் பாடுகின்ற வகையிலே படித்து சொல்லியும் படிக்க செய்தும் அதிலே அனுபவிக்க செய்தும் சொல்லி இருக்கின்றார் அம்மையார். அந்த வகையிலே அவருக்கு இந்த விருது கொடுக்கின்ற குருவருள்
ஆன்மீக மையம். அதிலே ஹீலரையா அவர்கள், அமிர்தவல்லி அம்மா அவர்களுடைய பங்கு மிக பெரிதாக இருக்கின்றது. அதே போல சகோதரியார் கடவுள் வாழ்த்து பாடுவார், தமிழ்தாய் வாழ்த்து பாடுவார். சகோதரியார் பெயர் டக்கென்று வரல. அவங்களும் நம்ம குழுவில் இருக்கிற அத்தனை பேரும் இவர்களுக்கு எவ்வளவு அருமையாக தெரிவு செய்திருக்கின்றீர்கள். சிவஞான செல்வி, சிவஞான செல்வி, சிவஞான செல்வி என்ற விருதை. ஆமா ஆமா, அறிவிக்கலாமா? அறிவிக்கும் போது சொல்லிக்கலாமா? ஓ அறிவிக்கல. ஓ, நன்றி நன்றி. பொதுவாக சிவஞானம் பெற்றிருந்தால்தான் இந்த மாதிரியாக சிவ சமய சார்பான கருத்துக்களை அவர்களால் சொல்ல முடியும். அதிலே ஆழ்ந்திருந்தால்தான் அந்த இறை உணர்வு அவர்களுக்கு வெளிப்படும். அதனால்தான் அந்த பாடலை சொன்னேன். ஞான சம்பந்தர் பெற்ற அந்த அருளை சொல்லும் பொழுது இவ்வளவு ஞானம் அவருக்கு கிடைத்ததுனாலே நமக்கெல்லாம் அந்த ஞானத்தை வாரி வாரி வழங்கினார் ஞான சம்பந்தர். அது போல கேட்டார் பிணிக்கும் தகையவாய் சொல்லுவது என்பது அரிது, சொல்லல் வல்லமை உடையவராக இருப்பது என்பது அரிது. இவற்றிலெல்லாம் வல்லவராக இருக்கின்றார் நம்முடைய அருமை சகோதரியார் திருமதி வாசுகி ரவி அவர்கள். எனவே அவர்களை இன்று நாம் வாழ்த்துகின்றோம். நீடூழி காலம் வாழ்ந்து அருமையான முறையிலே இறைவன் புகழை இருக்கும் முறையிலே பேசுவதோடு மட்டுமல்லாமல் பேசுவதிலே அதிலே மனம் கனிந்து உருகி அந்த உருக்கத்திலே நாம் அவனோடு கலந்து இறைவன் திருவுருளை அடைவதற்குண்டான வகையிலே நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வதும் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை மேம்பட வைப்பதுமான இந்த உரையாற்றும் திறமை என்பது எல்லோருக்கும் வாய்க்காது. அம்மையாருக்கு வாய்த்திருக்கின்றது. அவர்களை இப்பணியை உங்கள் சேவை எங்களுக்கு தேவை என்கின்ற வகையிலே எப்பொழுதும் பேசா நாளெல்லாம் பிறவா நாளே என்பார்கள் இல்லையா? திருநாவுக்கரசு பெருமான் சொல்லுவார், இறைவன் புகழை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள், அதுதான் இன்பம். செல்வன் கடலேத்தும் செல்வம் தான் நமக்கு செல்வம், இறைவன் கடலேத்தும் இன்பம் தான் நமக்கு இன்பம் என்ற வகையிலே தன்னுடைய உரையாற்றல் திறத்தின் மூலமாக எல்லோரையும் மகிழ்ச்சி செய்து இறையருளிலே கலக்க செய்திருக்கின்றார் திருமதி வாசுகி ரவி அம்மா அவர்கள். அவர்களை நாம் மனதார வாழ்த்துவோம். அவர்கள் பணி மென்மேலும் தொடர வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி அன்போடு இந்த பணியை தொடர செய்ய சொல்லி நிறைவு செய்து அமைகின்றோம். வாழ்க அவர்கள் தொண்டு, வளர்க அவர்களுடைய தமிழ் சைவ நெறி என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். நன்றிகள் அம்மா. திருமதி திலகவதி அம்மா அவர்களுக்கு குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவுக்கு அழைத்த உடனே எங்களுடைய அழைப்பை ஏற்று உடனே வந்து கலந்து கொண்டதற்கு எங்களுடைய நன்றிகள் அம்மா. நன்றிகள். நன்றி நன்றி. அடுத்த நிகழ்வாக நமது குருவருள் ஆன்மீக மையத்தில் தன்னை 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆன்மீக மாணாக்கராக தன்னை இணைத்து கொண்டு கடந்த 1.5 ஆண்டுகளாக ஆசிரியராகவும் தொடர்ந்து பணியாற்றி நமது குருவருள் ஆன்மீக மையத்தில் முதலாவதாக திருவாசக வகுப்புகள், 63 நாயன்மார்கள் வகுப்புகள், மேலும் வந்து திருவிளையாடல் புராணம் வகுப்புகள், சிறப்பு வகுப்புகள், அதாவது சேவை மனப்பான்மையோடு செய்ததை பாராட்டியும் மேலும் வந்து சைவ சமயத்தின் மேன்மையை உயர்த்திட பல்வேறு வகையில் தன்னுடைய பல சூழலையும் கடந்து சிவனுக்காக அர்ப்பணமாகி இந்த சேவையை தொடர்ந்து அவர் வந்து தொடர்ந்து உலகிலும் செய்து வருகின்றார். இந்த உன்னதமான மகத்துவமான சேவைகளை பாராட்டி குருவருள் ஆன்மீக மையத்தின் சார்பாக இந்த பாராட்டு விழாவை தொடர்ந்து எடுக்க இருக்கின்றோம். நமது சிறப்பு விருந்தினர் சொல்வது போன்று சைவத்தினுடைய இந்த பட்டமளிப்பு என்பது இறைவனுடைய அன்பாலும் கருணையாலும் வழங்கப்படுவது. அதற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தகுதியும் மதிப்பும் இருக்க வேண்டும். அந்த தகுதியும் மதிப்பும் வந்து நம்ம குழு ஆசிரியர் திருமதி வாசுகி ரவி அம்மா அவர்களுக்கு தொடர்ந்து இருக்கின்றது. இந்த விருதை குருவருள் ஆன்மீக மையம் வழங்கவில்லை, அந்த ஆதி சிவனே நேரடியாக வழங்குவதாக எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய ஒரு சிறு
அவருடைய சிறு நமது குழுவினுடைய பங்களிப்பை நாம் பார்த்துவிட்டு நாம் இந்த விருதுக்கு செல்வோம். அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அத்தறிவே உயிரினை நாடாயிருப்பதும் ஊனமன்றே கைவினை செய்தம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்தமைதீண்ட பேரா இருநீல தண்டம் அவரது பாதம் அப்படி கண்மூடி நாம பாடும்போது இறைவனுடைய திருவடி நம் மனக்கண் முன்னாடி வரும். தேவர்களுக்கு தெரியாத மலர்பாதம் தாமரை மலர் போன்ற திருவடி வணங்குதுமாக அதை வழிபடாமல் நான் போயிடுவேனா? நன்றி. ஒரு அவருடைய ஒரு சிறு ஆடியோவை நம்ம பார்த்தோம். அவருடைய அந்த நமது குழுவினுடைய செயல்பாடுகள்ல தன்னுடைய அந்த மிகப்பெரிய சேவையை தொடர்ந்து இதுவரை செய்வதன் காரணமாக நமது முதலாவதாக பாராட்டு சான்று அறிவிக்க இருக்கின்றார். அம்மா அறிவிக்கலாமா பாராட்டு சான்று? பாராட்டு சான்றதுல எழுதி இருக்கிறது எனக்கு எடுக்கிறதுக்கு நல்லா பெருசு பண்ணிக்கலாமா? சரிங்கய்யா. குருவருள் ஆன்மீக மையம் சைவ சமய வளர்ச்சிக்கான சேவையை பாராட்டி பட்டமளித்து விருது வழங்கி கௌரவிக்கும் விழா இன்றைய நாளிலே பாராட்டு சான்றிதழ் திருமதி வாசுகி ரவி அம்மையார் அவர்களுக்கு குழுவில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னை இணைத்துக் கொண்டு கடந்த 1.5 ஆண்டுகளாக குழுவினுடைய ஆசிரியராக தன்னை இணைத்துக் கொண்டு திருவாசகம் 63 நாயன்மார்கள் குரு பூஜை மற்றும் திருவிளையாடற் புராணம் ஆகிய நிகழ்வுகளை சேவை மனப்பான்மையோடு பாடம் எடுத்ததை பாராட்டியும் சைவ சமயம் வளர மும்பையில் ஒரு திருவாசக குழுவை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய சிவத்தொண்டு ஆற்றி வரும் சிவனடியார் திருமதி வாசுகி ரவி அம்மையார் அவர்களை பாராட்டி வாழ்த்தி நாம் இந்த விருதை வழங்குகின்றோம். சைவ சமய வளர்ச்சிக்கான சேவையை பாராட்டி நமது குருவருள் ஆன்மீக மையத்தின் சார்பாக குழுவில் தன்னை 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னை இணைத்துக் கொண்டு 1.5 ஆண்டுகளாக குழு ஆசிரியராக தொடர்ந்து இதில் கலந்து கொண்டு திருவாசகம் 63 நாயன்மார்கள் குரு பூஜை திருவிளையாடல் புராணம் இது போன்ற சைவம் சார்ந்த வகுப்புகளை சேவை மனப்பான்மையோடு எடுத்ததை பாராட்டியும் வாழ்த்தியும் சைவ சமயம் வளர மும்பையில் ஒரு திருவாசக குழுவை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய சிவத்தொன்று இதுவரை ஆற்றி வரக்கூடிய நமது குழுவினுடைய ஆசிரியர் சிவனடியார் திருமதி வாசுகி ரவி அம்மா அவர்களை பாராட்டியும் வாழ்த்தியும் குருவருள் ஆன்மீக மையத்தின் சார்பாக இந்த பாராட்டு சான்றிதழை வழங்கி கௌரவித்து மகிழ்கிறோம். அவருக்கான அந்த பாராட்டு சான்றிதழ் அவருக்கு வழங்கப்படும். நன்றி, வழங்கப்பட்டது. நன்றி. அடுத்ததாக நமது குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய சிறப்பு விருந்தினர் நமது திலகவதி அம்மா. நம்ம இதுக்கு முன்பு பார்த்தோம், பட்டமளிப்பு என்பது ஒரு மனிதனுடைய ஆன்மாவானது ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடியது. அதாவது ஒரு ஆன்மா ஒரு பக்குவ நிலையிலிருந்து மற்றொரு பக்குவத்தை அடைவது. இது மனிதர்கள் அளிப்பது அல்ல, இறைவனே நேரடியாக மனிதர்களுக்கு அளிப்பது. ஒரு பட்டமளிப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை தொடர்ந்து நமக்கு கொடுக்கும். இது நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு. நம்ம ஞானிகள்லாம் பார்த்திருப்போம், ஆரம்பத்துல நிறைய நேரங்கள்ல அதாவது ஒரு பட்டம் ஒரு மனிதர்களுக்கு பட்டமளிப்பு என்பது சாதாரணமாக நிகழ்வது அல்ல, ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்க வேண்டும். சைவம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்திருந்தால் மட்டுமே அவர்களுக்கு அந்த பட்டமளிப்பு என்பது வழங்கப்படும். அதற்கு தகுதியானவர் நமது குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய ஆசிரியர். தொடர்ந்து அவருடைய அந்த சேவையை பாராட்டி, ஆசிரியர் சேவையை பாராட்டி இப்ப நம்ம பாராட்டு சான்று வழங்கி கௌரவித்தோம்.
அடுத்ததாக இந்த பட்டமளிப்பு என்பது இப்ப நம்ம குருவருள் ஆன்மீக மையம் குழு சிறப்பு விருந்தினர் அளிப்பதல்ல, இது நேரடியாக சிவனே அவருக்கு அளிப்பது போன்றதாகவும் இந்த நினைவை நமது குழுவில் உள்ள அனைவரும் கொள்ள வேண்டும், அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த உன்னதமான ஒரு பட்டாபிஷேகம் என்று கூட சொல்லலாம். ஒரு பட்டாபிஷேக நிகழ்வு. இந்த பட்டாபிஷேக நிகழ்வுல ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு பெயர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த உன்னதமான பெயரை அவருடைய காதுகளில் கேட்டு ஒவ்வொரு முறையும் அவருடைய எண்ணம், சொல், செயல், சிந்தனை இவை அனைத்துமே அவருடைய குடும்பம் மற்றும் அவருடைய ஆன்மீக வாழ்க்கை அனைத்தும் தொடர்ந்து மேன்மையை கொடுக்கும். இந்த உன்னதமான பட்டாபிஷேகத்தை நடத்த வருகிறார் நமது சிறப்பு விருந்தினர் திருமதி திலகவதி அம்மா அவர்கள். முழுமையாக படிக்கவும். நன்றி அம்மா. பட்டமளிப்பு செய்யலாம். அவருக்கான அந்த விருதை அறிவித்து பட்டமளிக்கலாம். ஓகே. நம்முடைய சகோதரியார் திருமதி வாசுகி ரவி அம்மா அவர்களுக்கு இந்த பட்டத்தை, இந்த விருதை வழங்கி சிறப்பிக்கின்றோம். குருவருள் மையத்தின் சார்பாக சைவ சமய வளர்ச்சிக்கான சேவையை பாராட்டி இந்த விருது வழங்கி நாங்கள் கௌரவிக்கிறோம். அரண் பணி அருள் தொண்டர் விருது. குழுவில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னை இணைத்துக் கொண்டு கடந்த 1.5 ஆண்டுகளாக குழு ஆசிரியராக பயணித்து திருவாசகம் மற்றும் 63 நாயன்மார்கள் குரு பூஜை மற்றும் திருவிளையாடல் புராணம் இதுபோல சைவ சமயம் சார்ந்த வகுப்புகளை சேவை மனப்பான்மையோடு எடுத்ததை பாராட்டி நம்முடைய சைவ சமயம் வளர மும்பையிலே ஒரு திருவாசக குழுவை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய சாதனையை சிவத்தொண்டை ஆற்றி வருகின்ற திருமதி வாசுகி ரவி அம்மா அவர்களுக்கு அவர்களை பாராட்டியும் வாழ்த்தியும் சிவஞான செல்வி சிவஞான செல்வி சிவஞான செல்வி என்னும் விருதை அளித்து கௌரவித்து நாங்கள் மகிழ்கின்றோம். வாழ்க அவர்கள் தொண்டு, வளர்க அவர்கள் திருப்பணி. நன்றிகள். நன்றிகள் அம்மா, நன்றிகள். மறுபடியும் சிவஞான செல்வி என்னும் பட்டமளிப்பு ஒரு 3 தடவை நீங்க கூறலாமா உங்க வாயிலிருந்து? சிவஞான செல்வி சிவஞான செல்வி சிவஞான செல்வி திருமதி வாசுகி ரவி அம்மா அவர்கள் வாழ்க வாழ்க. நன்றிகள். நன்றிகள் அம்மா. குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய சைவ சமய வளர்ச்சிக்கான சேவையை பாராட்டி பட்டமளித்து விருது வழங்கும் இந்த விழாவை முன்னிட்டு அரண்பணி அருட்தொண்டர் விருது வழங்கப்படுகிறது. அவருடைய அந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னை இணைத்துக் கொண்டு 1.5 ஆண்டுகளாக குழு ஆசிரியராக பயணித்து திருவாசகம், 63 நாயன்மார்கள் குரு பூஜை, திருவிளையாடல் புராணம் இது போன்ற சைவம் சார்ந்த வகுப்புகளை சேவை மனப்பான்மையோடு எடுத்ததை பாராட்டியும் சைவம் வளர தொடர்ந்து ஒரு குழுவை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய சிவத்தொண்டு ஆற்றி வரக்கூடிய திருமதி வாசுகி ரவி அம்மா அவர்களை பாராட்டியும் வாழ்த்தியும் சிவஞான செல்வி என்னும் பட்டமளித்து விருது வழங்கி கௌரவித்து மகிழ்கிறோம். குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக இறைவனுடைய அந்த அனுகிரகத்தால் சிவஞான செல்வி என்னும் பட்டமளித்து விருது வழங்கி கௌரவித்து மகிழ்கிறோம். சிறப்பு விருந்தம்மா பேசலாம் பேசலாம். நன்றிங்கய்யா. அவர்களுடைய பணி சிறக்கணும். சிவனை பற்றி பேசுவது என்பது எளிதல்ல. அந்த வகையிலே அவர்கள் தன்னுடைய சேவையை, தன்னுடைய உணர்வை, தன்னுடைய அந்த உயிரின் கலப்பை அவர்கள் இந்த மாதிரியாக திருவிளையாடல் புராணம் மற்றும் திருவாசகம் மற்றும் நாயன்மார்களுடைய குரு பூஜை என்றெல்லாம் அவர்கள் அந்த அனுபவத்திலே கலந்து பேசி இருக்கிறதை நான் கேட்டேன். நன்றாக இருக்கிறது. வளர்க அவர்களுடைய தொண்டு, வாழ்க. வணக்கம். நன்றிகள். நன்றிகள். சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களுக்கு இந்த பட்டாபிஷேகத்தை நடத்தி வைத்த சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த நிகழ்வாக விருது பெற்ற நமது குழுவினுடைய ஆசிரியர் திருமதி வாசுகி அம்மா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு மிகவும் நன்றியை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நன்றிகள் அம்மா. நன்றி. வணக்கம்.
ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த நிலம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன். ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வெள்ளும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. ஊழியர்க்கும் இந்த பொழிந்த பொழியர் கொன்கடல் போற்றி ஆழிசைகள் மிதப்பிலனைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவல் ஒரு வெண்தண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி தேவ சேக்கிழாரடி போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஊதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வார்த்தைகள் வரல, தடுமாறுது. இந்த என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியும். இறைவனுடைய திருவருள் தான் நினைக்கிறேன். என்னுடைய சொக்கநாதர் அப்பா அப்படின்னு கூப்பிட்டா வந்து நிப்பார். அப்படின்னும் போது அவரே எனக்கு இந்த விருது கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கும் போது என்ன உணர்ச்சி பெருக்கத்துல அழவர். உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா நீதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நிம்மலனே மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நிம்மலனே எவ்வுலகுமாக்குகின்ற சொக்கநாதா எவ்வுலகுமாக்குகின்ற சொக்கநாதா 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 சொக்கநாதா. என் இறைவன் என் சொக்கநாதர் வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சமும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் எம்பெருமான் என் சொக்கநாதர். அவரை மறக்க முடியாது என்னால. அவருடைய பணி நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இறக்குறவரை பிறக்கும் போது சிவசிவான்னு சொன்னான்னு தெரியாது. ஆனா இறக்கும் போது அவனுடைய நாமவை வாயில சொல்லணும், மனசுலயாவது நினைக்கணும் அப்படின்னு. ஏன்னா கருங்குருவிக்கு அருளினார், நாரைக்கு முக்தி கொடுத்தார், மாமனா வந்து சாட்சி சொன்னார், சிவலிங்கமா வந்து சாட்சி சொன்னார். அந்த 64 படலங்கள்லயும் சுவாமி என்னென்ன திருவிளையாடல் பண்ணார். உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெரும் கண்ணீர் அதனால் உடல் நனைந்து நனைந்து அப்படின்னு வல்லார் பாடுவார். அது போல ஒவ்வொரு படலமும் அடியேன்னு சொல்லும் போதும் உணர்ந்துதான் சொல்லுவேன். ஏன்னா என் முன்னாடி அவர் நிற்பார். அடியேன் உணர்ந்தது ஒரு காரணம் அப்படின்னா, குருவருள் ஆன்மீக மையம் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது எனக்கு ஒரு மேடை. எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கணும். கண்டிப்பா அந்த குருவருள் ஆன்மீக மையம் வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. கண்டிப்பா அந்த மேடை திறமை இருக்கிறவங்களுக்கு குருவருள் ஆன்மீக மையம் ஒரு மேடை. அடியேன் வந்து சேர்ந்த காலத்துல காரைக்கால் அம்மையார் பத்தி தான் முதல்ல வந்து ஒரு போட்டியாளரா வந்து கலந்துக்கிட்டேன். அதற்கப்புறம் ஒரு வகுப்பு இல்ல மாணவரா இருந்தேன். அதுக்கப்புறம் பேசலாம் இல்ல என்னால முடியுமா அப்படின்னு தயங்கும் போது அமுதா அம்மா நீ பேசுவ அப்படின்னு எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தது அம்மா. அமுதா அம்மாவை மறக்க முடியாது. அம்மா நான் இதை பண்ணலாமா, அம்மா நம்ம இப்படி பண்ணலாம், அம்மா திருவிளையாடல் புராணம் எடுக்கலாமா, நீ தாராளமா பண்ணு, நான் இருக்கிறேன் அவங்க கூட அப்படின்னு ஒரு சப்போர்ட்டிவ் வந்து அம்மா எனக்கு கொடுப்பாங்க எப்பவுமே. அமுதா அம்மான்னு அதிகமா சொன்னது இல்லை, அமுதாமான்னு சொன்னதுதான் அதிகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமுதாமா வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாங்க. நம்ம குருவருள் ஆன்மீக மையத்துல இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டிவ் தான் சொல்லணும். ஏன்னா எப்படி வகுப்பு எடுத்தன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு வகுப்பு அப்படின்னு நான் எடுக்கும்போது
அந்த அனைத்து மாணாக்கர்களுமா வந்து மாணவர்கள் போல வந்து எல்லாமே உட்கார்ந்து என்னுடைய ஒரு வகுப்புலயும் வந்து கலந்துக்கிட்டு இறைவனுடைய திருவருளை பெற்றாங்க. நம்மளோட அவங்களுக்கெல்லாம் முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா எனக்கு விருது வழங்கி கௌரவிச்ச முனைவர் திலகவதி அம்மா அவங்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுடைய பாதம் விழுந்து வணங்கிக்கிறேன். வார்த்தைகள் தடைப்படுறதுனால எப்படி பேசுறது, என்ன வார்த்தை வர்றது அப்படின்னு தெரியல. எல்லாருக்கும் நன்றிகள் மறக்க முடியாது. அதே போல மும்பையிலும் திருவாசக குழு எடுத்து பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க இருக்கிற அடியார்களும் இங்க இருக்கிற பொதுமக்களும் எல்லாம் இங்கேயுமே எனக்கு சப்போர்ட்டிவ் தான். நீங்க பண்ணுங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற அடியார்களும் அடியனுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் தான். நாங்க இருக்கோம்மா, நீ பண்ணுமா, தைரியமா நில்லுமா அப்படின்னு சொன்னதுனால அந்த சப்போர்ட்டிவ் தான். ஏன்னா ஒரு பெண் அப்படின்னும் போது அந்த பெண் வந்து ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கணும்னா எவ்வளவு பெரிய அந்த இந்த காலகட்டத்துல வந்து, அதாவது அந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதை தாண்டிதான் ஒரு பெண்ணானவள் வெளியே வரணும் அப்படின்னும் போது நமக்கு வெளி சமுதாயத்துல நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் அப்படின்னா நமக்கு அது கண்டிப்பா வேணும் இல்லையா? அந்த சப்போர்ட்டிவ் எனக்கு குருவரோட ஆன்மீக மையம் மூலமாவும் கிடைக்குது. இங்க மும்பைல நாங்க திருவாசக குழு நடத்துறோம் அப்படின்னா அங்கேயுமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவ் இருக்கு. அந்த அந்த சப்போர்ட்டிவ் இல்லாம நம்ம பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக முதற்கண் சொக்கநாத பெருமானுடைய திருவிளையாடல் அதை கேட்டா, அதை பாடினா, அதை பேசினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, திங்களணி திருவால வாயம் அன்னு திருவிளையாட்டின் அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வமோங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வர் மங்களனன் மனம் பெறுவர் பிணி வந்தெய்தார் வாழ்நாளும் நனி பெறுவர் வான்நாடெய்தி புங்கவராய் அங்குமுள்ள போகமூழ்கி புண்ணியராய் சிவனடிக்கீழ் நன்னி வாழ்வாரே அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இன்னைக்கு சங்கநிதி பதுமநிதி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய செல்வத்தை தான் சுவாமி எனக்கு கொடுத்திருக்காரு. இறைவன் ஐயா சொல்லும் போது எனக்கு கண்ணுல தண்ணி அப்படி தந்துச்சு. இந்த இதுக்கு நம்ம தகுதியா அப்படின்னு அப்படி எண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த திருவாசகத்துல ஒரு வாசகம் வரும். செம்மை நலம் அறியாத சிதறரோடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையுமோர் பொருளாக்கி நாட்சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவாரச்சோவே. அது மாதிரி இந்த நாயையும் சீவிகை ஏற்றி வைத்து ஒரு பல்லக்கில் ஏற்றி வச்சு என் இறைவன் என் அழகு பார்க்கிறாரு என் சுவாமி. நாய் சிவிகை ஏற்றி இந்த நாயை சிவிகை ஏற்றி வச்சு அழகு பார்க்கிற என் இறைவன் அந்த அச்சோவேன்னு மணிவாசக பெருமான் சொல்வார். யார் பெறுவார் ஆர் பெறுவார் அப்படின்னு கேட்கிற மாதிரி. இந்த மாதிரி சுவாமி எனக்கு அவரை மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்க்கிறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புரியூர் செருநீர் புனல் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே அப்படின்னு சொல்ற மாதிரி புழுவா பிறந்தாலும் அவனுடைய அடியாரா பிறக்கணும், அவன் அருளால் அவன் தாள் வணங்கணும். குருவருள் ஆன்மீக மையத்திற்கு நன்றிகள். என்னால பேச முடியல, எனக்கு வார்த்தைகள் என்ன பேசுறதுன்னு வார்த்தைகள் வரல. மீண்டும் ஒரு முறை அனைவருக்குமே நன்றிகள் சொல்லுகிறேன். முதற்க என்னுடைய குருவிற்கும், அதாவது நான் இவர் தான் சிவபெருமான் அப்படின்னு எனக்கு என் குரு வழிகாட்டினார் பார்த்திபன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய தாய் தந்தையருடைய திருப்பாதங்களுக்கும் இந்த பட்டமளிப்பை நான் அவங்களுடைய பாதங்கள்ல சமர்ப்பிக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் தகப்பனான ஆதியுமான அந்தமுமான எம்பெருமான் சிவபெருமான் சொக்கநாத பெருமான், நான் எடுத்த ஒவ்வொரு பிறவிக்கும் எனக்கு தந்தையுமாக விளங்குகின்ற எம்பெருமான் அவருடைய திருப்பாத கமலங்களில் விழுந்து வணங்கி, இன்னமும் இந்த குழுவுல இன்னும் பல பணிகள் தொடர்ந்து செய்யணும், அவனையே பேசணும், நாத்தழும்பேற அவனையே பேசணும், பேசி பேசி நாத்தழும்பேறணும் அப்படின்ற மாதிரி அவருடைய திருப்பாதத்தை வணங்கி கேட்டுக்கிறேன். எல்லா வளமும் எல்லா நலனும் அனைவருமே பெறணும்
அப்படின்னு எல்லாருக்காகவும் இறைவனிடத்துல ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிகள். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. திருமதி வாசுகி ரவி அம்மா அவர்களுக்கு குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக நன்றிகள். குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக இந்த அவருடைய உன்னதமான சேவையை பாராட்டி இந்த பாராட்டு சான்றிதழையும் சைவம் சார்ந்த மேன்மைக்கான அரண்பணி அருள் தொண்டர் விருதையும் அவருக்கான அந்த பட்டாபிஷேகமாக சிவ ஞான செல்வி என்னும் பட்ட மளிப்பையும் நமது குருவருள் ஆன்மீக மையம் இறைவனுடைய பெருங்கருணையால் வழங்கியுள்ளது. இந்த அனைவருக்கும் இந்த கடுமையான உழைப்பிற்கு ஆசிரியருக்கு நன்றி. தொடர்ந்து விழாவினை நமது குழுவினுடைய நிர்வாக இயக்குனர் நமது அமுதுல்லி அம்மா அவர்கள் வழிநடத்துவார்கள். நன்றி. நன்றிகள் ஐயா. அடுத்து திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள், வாசுகியின் தந்தை. ஐயா, தங்களுடைய மகள் இன்று சிவஞான செல்வி என்ற விருது பெற்றுள்ளதையும் இந்த குழுவில் எங்களுடன் ஒரு வருடமாக பயணித்ததை பற்றியும் தாங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று எங்களுடன் பகிருங்கள். திருச்சிற்றம்பலம். தெய்வ குழந்தையாகவே நான் நினைக்கிறேன். அதாவது திருவருள் ஆன்மீக மையத்துக்கு அந்த குழந்தையை சமர்ப்பணம் செய்து விட்டேன். இன்னும் கேக்குதா இல்ல தெரியல. ஐயா பேசலாம் நீங்க. வெங்கடேசன் ஐயா. பேசுங்க பேசுங்க. இப்ப சொல்றாங்க பாருங்க, பேசுங்கன்னு சொல்றாங்க பாருங்க. ஹலோ ஐயா கேக்குதுங்கய்யா, நீங்க பேசலாம். நல்லா கேட்டுச்சு. பேசலாமா? நீங்க பேசுங்க. கேக்குதுங்கய்யா, நீங்க பேசுங்க. குருவருள் ஆன்மீக மையத்துக்கு என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிவஞான குழந்தையை அந்த குருவருள் ஆன்மீக மையத்துக்கு அர்ப்பணித்ததற்கு நாங்கள் சிவனுடைய அருளால் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று மிகவும் சந்தோஷமாக வாழ்த்துக்களை அந்த குழந்தைக்கும் இந்த குருவருள் ஆன்மீக மையத்துக்கும் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க என்று சிவனருள் பெற்று சீரும் சிறப்புமாக என்று இருக்க என்று வாழ்த்துகிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஹலோ, நன்றிகள் ஐயா. அம்மா பேசுறாங்களா? நன்றிகள். வாசியோட அம்மா பக்கத்துல தான் பேச சொல்லுங்க. வாசிக்கு அம்மா. அம்மா பேசு. நன்றிகள் சொல்லு. நன்றி சொல்லுங்க. நன்றிகள் அம்மான்னு சொல்லு. நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. நன்றிகள். அடுத்து லதா அம்மா, வாசிய ரவியை பற்றிய ஒரு சிறப்பு பாடல். நாளாம் திருநாளாம் திருமதி வாசுகிக்கு அவர் தரும் திருநாளாம் நாளாம் திருநாளாம் வாசுகிக்கு அவர் தரும் திருநாளாம் சேவை மனப்பான்மை நிறைந்தவரே திருவிளையாடல் புராணம் சொல்பவரே கேட்க கேட்க சலிப்பும் இல்லை இன்னும் கேட்க அவள் தூண்டும் உற்சாகம் எல்லோருக்கும் கரை புரண்டு ஓடும் வாசுகி நீயும் வாழ்க பல்லாண்டே. குருவருள் ஆன்மீக மையத்தின் ஆன்மீக ஆசிரியர் இவர் தானே சிவஞான செல்வி என்ற பட்டம் கொடுப்பதில் பெருமை கொள்கும் நம் குருவருள் ஆன்மீக மையம் இறைவன் அருளால் அவர் தொண்டு சிறக்க இறைவன் அருளால் அவர் தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லி மகிழ்கின்றோம் வாழ்க வாழ்க பல்லாண்டே வளர்க வருகவும் புகழே
நன்றிகள். அவங்கள பத்தி ஒரு வாழ்த்துரை சொல்றேன். திருவிளையாடல் புராணம் நிறைவு விழா மற்றும் சைவ சமய வளர்ச்சிக்கான சேவை புரியும் திருமதி வாசிகி ரதி அவர்களுக்கு பட்டமளித்து விருது வழங்கி கௌரவிக்கும் விழா தலைமை பொறுப்பு ஏற்று விருது வழங்கும் சிறப்பு விருந்தினர் திருமதி திலகவதி அம்மா அவர்களுக்கு முதற்கண் வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மைய ஆசிரியர் திருமதி வாசிகி ரதி அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். தன் தேனினும் இனிமையான குரலால் திருவிளையாடல் புராணம் சொல்லி நம்மை எல்லாம் மகிழ்வித்து கைலாயமலைக்கு அழைத்துச் சென்ற வாசிகி அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றிகள். எப்போது செவ்வாய்க்கிழமை வரும் என்று எதிர்பார்க்கும்படி நமக்கு உற்சாகம் தந்து புராணம் சொன்ன வாசிகி அவர்களை என்னவென்று சொல்வது? சொக்கநாதா சொக்கநாதா சூப்பர் என்று அழைக்கும் போது நம் மெய்யுருகி போய்விடும். இனிய பாடல்கள் நடுநடுவே பாடி நம்மை மெய்மறக்க செய்த திருமதி வாசிகி ரதி அவர்களுக்கு நன்றிகள் பல பல. மேன்மேலும் தன் ஆன்மீக தொண்டின் மூலம் நம்மை மேன்மையடை செய்த வாசிக்கு நன்றிகள் கோடி. இறைவன் அருளால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மேஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும் என்று நம் குழுவின் மூலம் வாழ்த்துகின்றோம். வளமோடும் நலமோடும் மகிழ்வோடும் வாழ வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன் வளர தங்களுடைய அருட்பணி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரவி வாசிகி ரவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்து பி சங்கர நாராயண ஐயா, நீங்க உங்களுடைய வாழ்த்து மடல். கேக்கல, பின்னால பேசுறாங்க. உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெயசுதா மேடம் உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க மேடம். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. இந்த மாலை பொழுதிலே குருவருள் ஆன்மீக மையத்துக்கு சிறப்பு விருந்தினராக வந்த கோவை திருமதி திலகவதி அம்மாவிற்கு வணக்கத்தோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டமளிப்பு விழாவாக காரணமாக முத்திரையாக விளங்கும் மும்பை வாசிகி ரவி அம்மாவுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அடியனின் ஒரு சிறிய வாழ்த்து மடலை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். நான்மாட கூடலிலே வைகை ஆற்று கரையிலே மாநகர் மதுரையிலே விளையாட வந்த ஈசனே, உன் புகழை நாங்கள் அறிய நீ நடத்திய திருவிளையாடலை காணப்பெற்ற எங்களுக்கு என்றும் முக்தியே. நீ இன்றி ஓர் அணுவும் அசையாது என உணர்த்தியது, நரியை பரியாக்கியது, புட்டுக்கு மண் சுமந்தது, வளைகள் விற்றது, விறகு விற்றது, சங்கத்தமிழுக்கு பெருமை சேர்க்க நக்கீரனை எரித்து உயிர் கொடுத்தது, மதுரைக்கே மன்னனானது, மீனாட்சியின் மனம் கவர்ந்தது. இவற்றை எல்லாம் நான் இங்கு கூறவில்லை, முன்பே பலர் கூறிவிட்டனர். ஆனால் எங்கள் மனதில் என்றும் நிலைக்குமாறு மதுரை நாயகா, மீனாட்சி சொக்கநாதா, சொக்கேசா, சொக்கநாதா சொக்கநாதா என கூறி எங்கள் மனதை சொக்க வைத்து அனைவரின் உள்ளங்களில் ஈசன் அருளை பாய்ச்சி தூண்டி கைலாசத்திற்கே அழைத்து சென்று இறைக்காட்சியை காண வைத்த திருமதி வாசிகி ரவி சிவனடியார்க்கே சேரும் என்பதை குருவருள் ஆன்மீக மையம் என்றும் மறவாது. மதுரையை காணாத மும்பை வாசிகி அம்மையே, நீங்கள் ஈசன் அருள் பெற்று வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு என வாழ்த்தி, அரண்பணி அருள் தொண்டர் சிவஞான செல்வி என்ற பட்டங்களை வழங்கிய குருவருள் ஆன்மீக மையத்தில் வாழ்த்தும் உள்ளங்களோடு நானும் வாழ்த்தி வணங்குகிறேன். சிவசிவ சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் ஐயா. அடுத்து வாசியின் அத்தை ஈஸ்வரி அம்மா, நீங்க பேசலாங்கம்மா. சிவாய நமங்க. சிவாய். அதாவது 63
நாயன்மார்களுடைய வரலாறும் திருவாசமும் திருவிளையாடல் புராணமும் அருமையாக சொன்னார்கள். அதாவது எங்களுக்கு என்னன்னே தெரியாம இருந்த திருவிளையாடல் புராணம் எனக்கு தெரிவித்த குருவருள் ஆன்மீக மையத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இருளில் தோன்றும் ஆதவன் போல என்னுள் முளைத்த ஞான சுடரே, ஒரு வாசகமும் அறியாத என்னை திருவிளையாடல் என்னும் தேனில் அழுத்தி குருவாசகத்தால் உய்த்திட செய்யும் பரஞ்சோதி முனிவர் மலரடி போற்றி. அருமையாக சொன்னார்கள் திருவிளையாடல் புராணம். இருந்தாலும் எங்கள் குடும்பத்தில் சேற்றில் முளைத்த செந்தாமரை போல எங்கள் வாசிகி அவ்வளோ அருமையாக ஞான செல்வி என்னும் பட்டம் பெற்றதற்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுகிறோம். மேன்மேலும் இறைபணி வளர வாசிகி அம்மையை என் அம்மை அப்பனாக விளங்கும் கைலாசநாத பெருமானையும் பர்வதினி அம்மையாரையும் வேண்டிக் கொள்கிறேன். மேன்மேலும் வளர வாழ்த்துகிறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்ல தோறும் கழுமல வளர் நகர் பெண்ணின் நல்லாலோடு பெருந்தகை இருந்ததே. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். மேன்மேலும் இறையருள் பெருக. வாசிகி வாழ்க வளமுடன். சிவாய நமக. நன்றிகள் அம்மா. அடுத்து திருமூர்த்தி ஐயா, நீங்க பேசலாம். திருமூர்த்தி ஐயா பேசுறீங்களா? நம் குழுவின் ஆசிரியர் திருமதி உமா தண்டபாணி அம்மா அவர்கள். ஜெய் வாசவி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீ. ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம் அஹஸ்தீஸ்வராய நமஹ. குருவருள் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் முக்கோடி தேவர் பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் சித்தர்களின் தாளடிகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதா தேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். திலகவதி அம்மையார் அவர்களுக்கு ஒரு அன்பார்ந்த வணக்கம். சகோதரி, எல்லாத்தையும் நீங்களே அழகா தொடுத்து கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு இந்த குருவருள் ஆன்மீக மையம் இவ்வளவு தூரம் சிறப்பா இருக்குதுன்னா அருள் ஐயா போட்ட அந்த விதை, அமுதவல்லி அம்மா அமுதத்தை ஊற்றி வளர்க்கிற பாங்கு, மற்றும் இதுல இருக்கிற நிர்வாகிகள், வடிவமைப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் அத்தனை பேத்தோட ஒரு கோர்க்கப்பட்ட மாலை, அழகான பொன் சங்கிலி கன்னிகளால் இணைக்கப்பட்டது. இதுல நாம எல்லாரும் இணைஞ்சு இருக்கோம் அப்படிங்கறதே ஒரு பெரிய சந்தோஷம். எத்தனையோ கடமை அத்தனை பேத்துக்கும் இருக்கு. அவங்க எல்லாம் அழகா அமைச்சு வச்சா நாங்க அழகா எங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுவோம். அததான் நான் எப்பயுமே சொல்வேன். நீங்க எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. அருளையா, அமுதவல்லிமா, ஜெயசுதாமா, சசிமா, நிறைய பேரு இதுக்கு பின்னணியில இருந்து எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. அருளையா ஒரு வார்த்தை சொன்னார், இந்த பட்டமளிப்பு விழா அப்படிங்கிறது பட்டாபிஷேகம். கரெக்ட். இந்த பட்டமளிப்பு விழாங்கிறது ஒரு பட்டாபிஷேகத்துக்கே உரித்தானது. அது உண்மைதாங்க, அதை ஒத்துக்கணும். ஒரு படிநிலை கடப்பது. ஒரு பிசிஏ, எம்சிஏ, எம்பிபிஏ இப்படி போற மாதிரி ஒரு பட்டமளிப்பு விழாங்கிறது ஒரு பட்டாபிஷேகம். வாசுகி, வா சுகி, வா சகி. மும்பைல இருந்து வந்த சகோதரி. மும்பை அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது அந்த மும்பை மகா கணபதி
மகாலட்சுமி கோயில், கரவீரபுர சேத்திரம். அந்த கரவீரபுர சேத்திரத்துல இருந்து சிவ ஞான செல்வி நமக்கு கிடைச்சிருக்காங்க. 63 திருவிளையாடல்கள், திருவாசகம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்லுவாங்க. சிவனோட ஆக்ஞை இல்லாம நம்ம சிவான்னு கூட சொல்ல முடியாது. அக்கறைக்கு அந்த பக்கம் இருந்துகிட்டு அருமையாக இத்தனை வகுப்பு எடுத்த எங்கள் வாசுகி, மும்பை அப்படின்னா இனிமே நம்ம வாசுகி ரவிய தெரிஞ்சுக்கலாம். இந்த வாசுகிங்கிற பேரை அவங்க அப்பா அம்மா எதனால வச்சாங்களோ எனக்கு தெரியாது. பார்க்கடலை கடையும் பொழுது மந்திரகிரியை மத்தாக வைத்து வாசுகியை கயிறாக இணைத்து திரட்டி சிலிப்பி அமிர்தத்தை கடைஞ்சி எடுத்தாங்களாம். அது மாதிரி கடலுக்குள்ள இருந்த அமிர்தத்தை கடைஞ்சி எடுத்த வாசுகி மாதிரி நம்முடைய பண்டைய சிவபுராணம், 63 திருவிளையாடல் எல்லாத்தையுமே ஒரு ரீகால் பண்ணி கொடுத்திருக்காங்க. எத்தனை தரம் கேட்டாலும் அழுக்காது இறை நாமம், அதுலயும் அழுக்கவே அழுக்காது சிவன் நாமம். அப்படி ஒரு தொண்டை புரிந்த நம்முடைய வாசுகி இன்னும் மேலும் 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 அற்புதமாக சிறக்கணும், இன்னும் ஊக்கத்தோடு செயல்படணும். அதுக்கு நம்ம அருளையாவும் அமுதவல்லி அம்மாவும் அப்பப்பா நமக்கு பூஸ்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம் சகோதரி. உங்களுக்கு இந்த சிவஞான செல்விங்கிற பட்டம் சால சிறந்ததுப்பா. வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி, நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். சகலமும் லலிதா தேவியின் திருவிளையாடல் ஆகையால் அவங்களுக்கே இது எல்லாமே சமர்ப்பணம்பா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. நன்றி, நன்றிகள் அம்மா. அடுத்து டாக்டர் சுமதி அம்மா, நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம்ப்பா. சிவஞான செல்வி திருமதி வாசுகி ரவி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அருமையான தேன் போன்ற குரலில் பாடி சுவையாக அந்த திருவிளையாடல் புராணத்தை சொல்லி அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த நிகழ்ச்சியை கண் முன்னாடியே கொண்டு நிறுத்தினீங்க. அந்த நிகழ்ச்சி நடத்துகிற இடத்துக்கே எங்களை கூட்டிகிட்டு போனீங்க. அவ்வளோ நல்லா சொன்னீங்க. பாம்பேலையும் அந்த திருவாசகம் இது செய்துட்ருக்கீங்க. உங்கள் சேவை இன்னும் தொடரணும். அந்த இறை அருளால் நீங்கள் என்றைக்கும் சிறந்து விளங்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீண்ட ஆயுளோட, நல்ல தேக ஆரோக்கியத்தோட, மன நிம்மதியோட, சந்தோஷத்தோட, என்றைக்கும் அந்த இறைவன் நினைவோட நீங்கள் வேண்டிக்கிற மாதிரி அந்த இறைவன் நாமாவே சொல்லி கொண்டு அந்த சிவத்தொண்டை மேலும் மேலும் சிறக்க உங்களுக்கு என்னுடைய பூர்வ மனமார வாழ்த்துக்கள். நன்றிகள் அம்மா. திருமதி திலகவதி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் நன்றி. மற்ற எல்லோருக்கும் நன்றிகள் நன்றிகள். வாசுகி ரவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டுமா. நன்றி, நன்றிகள் அம்மா. அடுத்து வசந்தி உலகநாதன் அம்மா, நீங்க பேசலாம். அடுத்து குழுவின் ஆசிரியர் சிவமதி லட்சுமி ஐயா. அனைவருக்கும் நமஸ்காரம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சிவபெருமானுடைய முதல் நாமமே அதான், ஹரஹர மகாதேவா அப்படிங்கிறது. மதுரையினுடைய சொக்கநாதருடைய ஒரு குழந்தையாக வளர்ந்திருக்காங்க அந்த அம்மா. அதுக்கு ஈக்குவலா எங்களது குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய சிறப்பு ஒரு குழந்தையாகவும் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அவங்களுடைய ஒரு திருவிளையாடல் புராணத்தினுடைய கதைகளிலும் கடைசியில அனைவரையும் எப்படி தெளிவுபடுத்தணும், அவங்களுடைய எப்படி அவங்க வாழ்க்கையை எப்படி கொண்டுட்டு போனோம், அந்த புராணத்தினுடைய விளக்கங்கள் என்ன, அதனுடைய பகுதியில நம்ம எப்படி கத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா
இது அறிவு சார்ந்த ஒரு வகுப்பாவே இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அதாவது ஆன்மீக சார்ந்த வகுப்பை விட அறிவு சார்ந்த வகுப்பாவும் அவங்க நடத்தியிருக்காங்க. அதாவது அவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சிகள்லாம் இது நடந்திருக்குன்னா அது இறை அன்பால் மட்டும்தான் முடியும். அதனாலதான் இன்னைக்கு இந்த பட்டம் கொடுத்திருக்காங்க. அறம் அப்படின்னாவே எல்லாமே அதுல இருக்கு. அன்பு, தர்மம், உண்மை, நியாயம், தன்னுடைய வாழ்க்கை எல்லாமே அந்த அறம் தான். அந்த அறம் என்ற அந்த வார்த்தை ஒண்ணுதான் ஒரு மனிதனை நேர்வழி கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் நிப்பாட்டுறது. அப்படிதான் இன்னைக்கு மும்பையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய ஒரு செயல்பாடு அத்தனையுமே ஒரு பக்கம் தன்னுடைய குடும்பங்கள் இருந்தாலும் அவர்களையும் அரவணைத்து, அந்த குழுவில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் அரவணைத்து, அந்த திருமுறை பாடல் பாடக்கூடிய அனைத்து சிவனடியார்களையும் அரவணைத்து அதை ஒருநிலைப்படுத்தி எல்லாத்தையும் கொண்டு வராங்கன்னா அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அன்பை மிக்க செயல் என்றே நம்ம வாழ்த்தி மகிழணும். அவங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர்ந்து இறைப்பணி இன்னும் நிறைய செய்து, இன்னும் கோயில் திருப்பணிகள், உழவாரப் பணிகள்லாம் செய்து இந்த பிறவி பயனை பெற்று வாழ்வில் என்றென்றும் வளமுடனும் நலமுடனும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அதுவும் இன்று அடியனுடைய திருமண நாள், 35வது திருமண நாள். அதுபோல அவங்களும் இன்னும் பல ஆண்டுகள் இது போல, இப்ப நாங்க 35 வருஷம் வாழ்ந்துட்டோம், அவங்க இன்னும் 60 வருஷம் அந்த திருமண நாள் 60 வருஷம் வரலையும் வாழணும் அப்படின்னு நானும் எங்க துணைவியாரும் வாழ்த்துறோம். இதை எங்க துணைவியாரும் உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. வாழ்த்து கேளுங்கம்மா. வணக்கம் அம்மா. நீங்க பாடுற பாட்டு, நீங்க அவரோட சிவபெருமானோட கதைகள், அவரோட என்னென்ன லீலைகள்லாம் பண்ணாரோ அத்தனை தத்துவங்கள்லாம் அழகா தெளிவா எடுத்து எங்கள்கிட்ட நீங்க சொல்றது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நான் செவ்வாய்க்கிழமை வந்தா என் வீட்டுக்கு நான் ஓப்பன் நான் வேலை பார்த்துக்கிட்டு டக்குன்னு வந்தோடனே ஓப்பன் பண்ணியா கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்க ரொம்ப ஆவலா ஆசையா அதை நாங்க எல்லாம் கருத்தெல்லாம் கேட்போம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா. ரொம்ப உங்க குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. எங்களை மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு திருமண நாள் எனக்கு எங்க வீட்டுக்காரங்க அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதோட நீங்க போட்டிருக்கோம், நீங்க பாருங்க. ரொம்ப நன்றிகளம்மா, நன்றிகள். நீங்க பாடுற பாட்டுக்கும் உங்க குரலுக்கும் ரொம்ப நன்றிகளம்மா. வாழ்த்துக்கள். நன்றி, நன்றிகள், நன்றிகள் அம்மா. இருவருக்கும் நன்றிகள். இருவருக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றிகள்மா, வாழ்த்துக்கள். நன்றிகள், நன்றிகள். அடுத்து உமா சத்தியமூர்த்தி. அனைவருக்கும் வணக்கம். அடியன் என்ன பேசுறது, ஏன்னா அத்தனை பெரியவர்கள் அத்தனை பேரும் அவங்கள அவ்வளோ அழகாக வாழ்த்திட்டாங்க. ரொம்ப சின்ன எனக்கு வாழ்த்து தெரிவிக்கிற அளவுக்கு எனக்கு வயதில்லைன்னு நான் நினைப்பேன். ஏன்னா ரொம்ப என்ன சொல்றது, சிவபெருமானுக்கு குழந்தையா சிவனே நம்மளுக்கு எடுத்திருக்காரா அப்படின்னு சொல்லும்போது வாழ்த்த வயது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிச்சயமா ஒரு மானிட பிறவியால இவ்வளவும் பண்ண முடியுமா அப்படின்னு பிரமிச்சு போய் நிக்கிற அளவுக்கு திருவிளையாடல் புராணத்தை, திருவிளையாடல் படம் பார்த்திருக்கோம், கதை கேட்டிருக்கோம். இந்த அளவுக்கு மனசுக்குள்ள போயிருக்கா? சொக்கநாதான் யாராவது கூப்பிட்டாங்கன்னா வாசுகி எங்கேயாவது இருக்காளான்னு நான் திரும்பி பார்க்குற அளவுக்கு மனசுல அவ்வளோ ஒரு இடம் பிடிச்சிருக்கிறாங்க. நிஜமா இந்த தலைப்பு அவங்களுக்கு சிவஞான செல்விங்கிற இந்த பட்டமளிப்பு, இந்த பட்டாபிஷேகம் உண்மையிலே ரொம்ப அருமையான விஷயம். சிவனுக்கு பட்டாபிஷேகம் நடத்திக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறது. நிச்சயமா வேண்டியது அறிவோ நீ, வேண்டத்தக்கது அறிவோ நீன்னு அந்த பாடல்லாம் இருக்கு. நிறைய பாடல்கள் இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு சொல்றதுக்கு எனக்கு தெரியல. உண்மையிலே சொல்றேன் வாசுகி, ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்காங்க அப்பா அம்மா. இந்த அளவுக்கு சார் சொன்ன மாதிரி பாம்பேல இருந்து அங்க மகாலட்சுமி பிள்ளையாரெல்லாம் இருக்கிறாங்க, அங்க சரஸ்வதியும் இருக்கா அப்படின்னு உங்களுடைய குரல்லையும் உங்களுடைய அந்த தெளிவான அந்த வார்த்தைகளாலையும் நாங்க அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் தான் உங்களை தேர்ந்தெடுத்து இங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய பணி உண்மையிலே பெரிய விஷயம். உங்களுடைய அத்தனை அந்த பாம்பே அப்படின்னா எவ்வளோ ஒரு வேலைக்கு போற பலு, அவ்வளோ டென்ஷனான ஒரு இதுல
இந்த குருவருள் ஆன்மீக மையத்துக்கு இத்தனை மாணவர்கள், நம்ம சொல்றதுக்கு எவ்வளவு பேர் இருந்தாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளுடைய குருவருள் ஆன்மீகத்துல இருக்கிற அத்தனை மாணாக்கர்களும் அவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம். அந்த ஆன்மாவும் புண்ணியம் பண்ணியிருக்கு. உண்மையிலே இந்த சிவபெருமான் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இந்த ஞானத்தை கத்துக் கொடுக்கறதுக்கு. அதுக்காக அவருக்கு கிடைச்சதுதான் நான் நினைச்சுப்பேன். வாசுகிங்கிற ஒரு கருவியா அவர் எங்களுக்கு கத்துக் கொடுக்கிறார். உண்மையிலே அந்த சொக்கநாதருக்கு ரொம்ப 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 நன்றிகள். உன்னுடைய பணிக்கு ரொம்ப வாழ்த்துக்கள்மா. எனக்கு சொல்றதுக்கு வாய் இல்லை. உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு என்னோட நமஸ்காரத்தை தெரிவிக்கணும். ஏன்னா இப்பேற்பட்ட குழந்தைய பெற்று அவங்க இதுக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுடைய கணவன், உங்களோட மாமனார் மாமியார், உங்களோட குழந்தைகள், ஏன்னா அந்த குழந்தைகள் ஏதாவது தொந்தரவு பண்ணிடுமோ நான் பயப்படுவேன். எங்க வீட்டுல எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுகளையும் மீறி இந்த திருவிளையாடல் புராணத்தை அந்த 1 மணி நேரம் ஏண்டா போகுது, செவ்வாய்க்கிழமை திரும்ப திரும்ப வராதான்னு ஏங்க வச்சு ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு ஐயோ இந்த வாசுகி இன்னைக்கு பாட மாட்டாங்களா அந்த பாட்டை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அதை கேட்டுட்டா அவ்வளோ ஒரு பூஸ்ட் ஆகும் எனக்கு. உண்மையிலே சொல்றேன், அவ்வளோ ஒரு தேன் போல அந்த குரல் உள்ளார நுழையும் போது நாடி நரம்பு தழுத்தழுக்கும், கண்ணீர் வரும், பெருக்கெடுக்கும். சிவனா பார்க்கும் போதுதான் வரும் நான் நினைச்சிருக்கேன், கேட்டிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். ஆனா உன்னோட பாட்டுல நான் அனுபவிக்கும் போது உண்மையிலே அது பெரிய விஷயம். ரொம்ப 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 இந்த அருமையான அந்த வாய்ப்பு குருவருள் ஆன்மீக மையமும் இறைவனும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய வாய்ப்புகள், நிறைய வாழ்த்துக்களுடன் உங்களோட பணி சிறக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நலமுடன். உங்களுக்கு அடியேனுக்கு அடியேன்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு நாங்க அடியேன். எப்படி சொல்றதுன்னு அது கூட எனக்கு தெரியாது. அடியாருக்கு அடியேனா அது அடியேனுக்கு அடியானான்னு தெரியாது. எதா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் மன்னிச்சுக்கணும். அம்மா அவர்கள் அழகா உமாவா அம்மாவா இருக்கட்டும், திலகவதி அம்மாவா இருக்கட்டும், சிவமதி ஐயாவா இருக்கட்டும், ரொம்ப அழகா எல்லாருமே அவ்வளோ அழகா நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு அந்த விஷயம் அவ்வளோ தெரிஞ்சிருக்கு. இந்த இதுல ஒரு சின்ன ஒரு பாத துளியாதான் நாங்கெல்லாம் இருக்கோம். அதனால வாழ்த்துக்கள் வாசுகி, வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்திற்கு. குழந்தைங்களையும் இந்த அளவுக்கு கொண்டு வரணும்னு திரும்பவும் ஒரு முறை வாழ்த்து சொல்லி வாய்ப்பளித்து அளித்தமைக்கு மிக மையமும் குறைஞ்சி பேராற்றலுக்கும் நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். சிவமதி நல்வாழ்த்துக்கள். நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்து ஆஷா பாலகிருஷ்ணன் அம்மா, நீங்க பேசலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பட்டாபிஷேகம் நிகழ்ச்சியில் குருவருள் ஆன்மீக மையம் சார்பில் ஆஷா பாலகிருஷ்ணன் வாழ்த்த வயது இல்லை என்றாலும் உங்கள் வாழ்த்தை பெறவும் உங்களுடன் இணைத்த இறைவனுக்கும் நன்றிகள் கூறி வாசுகி ரவி அம்மையார் அவர்களுக்கு மயங்கினேன் உங்கள் வார்த்தைகளில் செவிகள் இனிக்கும்படி இன்பம் கொடுத்தீர்கள், ததும்ப ததும்ப தேனெனும் வார்த்தைகள் தந்தீர்கள், மனதில் எண்ணம் களவு கொண்டு தமிழ் தந்தீர்கள், பாராட்டு சான்று சைவ சமய தாரகை தீங்கள், சிவஞான செல்வி என்றும் அரண்பணி அருள் தொண்டு விருது கிடைத்தமைக்கும், கதிரவன் ஒட்டி இருக்கும் மெர்க்குரி போல, உயிர் கிரகம் எர்த்து போல, காரியம் உருக்கும் வீனஸ் போல, மனதை உருக்கும் நம்முடைய வாசுகி அம்மா ரவி அவர்கள் எங்களுக்கு காந்தமாக கவரும் ஜூபிட்டர் போல நீங்களே எங்களுக்கு காட்சி தருகிறீர்கள். உண்மையில் இருந்து நடத்தினாலும் எங்கள் மனதில் நிறைந்த ஒளி கொண்ட அம்மையார் அவர்களுக்கு வாழ்த்துகள் பல பல. என் கண்களும் இருதயமும் சோமாஸ்கந்த சிவன் அருளால் ஈர்க்கப்பட்டு அமுத கானம் பேச்சு கேட்க வாய்ப்பு நல்கிய குருவருள் ஆன்மீக மையம் குடும்பத்தார் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள் பல பல. நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்து கிருஷ்ணவேணி அம்மா, நீங்க பேசலாம். குருவருள் ஆன்மீக மையத்தில் வீற்றிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் மாலை இனிய வணக்கம். ஆராதனை தமிழாளே, ஆசீர்வாத தமிழாளே, ஆர்வத்தமிழும் ஓட்டி ஆரோக்கிய தமிழே, ஆறுதல் தமிழே, ஆற்றல் தமிழே, ஆன்மா தமிழே, ஆன்றோர் தமிழே, இறை தமிழே, இணையற்ற தமிழும் இயற்கை தமிழுடன் இயல்பாக தமிழ் அன்னை நமக்கு ஊட்டியிருக்கிறார்கள் திருமதி வாசுகி ரவி அம்மா அவர்கள். சிவஞான செல்வி என்னும் பட்டம் பெற்ற சகோதரி அவர்கள்
நீங்கள் எடுத்த வகுப்புகள் அனைத்தும் அருமை. நாங்கள் அனைவரும் உங்கள் வகுப்பிற்கு மிகுந்த சந்தோஷத்துடன் கேட்டு மகிழ்வோம். நீங்கள் வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள். வணக்கம். நன்றிகள் அம்மா. அடுத்து பானுமதி அம்மா, நீங்க பேசலாம். வணக்கம் அம்மா. குருவரல் ஆன்மீக மையத்திற்கு மிகவும் சிறந்தாழ்த்தி வணங்குகிறோம். எங்களுக்கு குருவாக அமைந்த வாசுகிக்கும் எங்க குழுவை நடத்தி எடுத்துட்டு போற வாசுகிக்கும் மிகுந்த வாழ்த்துக்கள். எங்களுடைய குருவுக்கு ஞான செல்வி, சிவஞான செல்வின்ற பட்டம் வழங்கியதற்கு மிகவும் மனதார வாழ்த்துகிறோம். குருவரல் ஆன்மீக மையத்துக்கு நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்து பத்மா அம்மா, நீங்க பேசலாம். ஜெயசுதா, அடுத்து சசிகலா, நீங்க பேசுங்க. பிரபஞ்ச பேராற்றல் துணை குருவருள் ஆன்மீக குழுவில் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். திருவாசகத்தில் ஒரு பதிகம் மணிவாசக பெருமான் சொல்லியது போல, உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம் பலத்தெம் முடியா முதலே என் கருத்தே முடியும் வண்ணம் முன்னின்றே என்று சொல்வது போல, அடியார் நடுவுள் இருக்கும் அருளை பெற்று குருவருள் ஆன்மீக மையத்திற்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்து, திருவிளையாடல் புராணத்தை புராணமாக இல்லாமல் நம் கண் முன்னே தெரியும் காட்சிகளாக அனைத்தையும் கண்முன்னே கொண்டு வந்த திருமதி வாசுகி ரவி அம்மா அவர்களுக்கு அரண்பணி அருள் தொண்டர் என்னும் விருது பெறுவதற்கு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றும் சிவஞான செல்வி பட்டம் பெற்றிருக்கிறார், மிகவும் மகிழ்ச்சி. அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்றுதான் சொல்வது போல மிகவும் அவங்க பட்டம் பெற்றது போல நம்மளே ஒரு பட்டம் பெற்றது போல ஒரு மகிழ்ச்சி. இன்னும் அவர்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வேண்டும். இன்னும் நிறைய நமக்கு சைவம் சார்ந்த நிறைய தகவல்கள் நமக்கு இறைவன் அவங்க மூலமா நமக்கு தருவதற்கு ரொம்ப ஆவலா காத்திருக்காரு அப்படின்னு தான் நாம சொல்லணும். ஏன்னா இன்றைய சூழல்ல நான் எல்லாருமே இங்க பயணிக்கக்கூடிய அனைவருமே அனைத்து சூழல்களை கடந்துதான் நாம இந்த பிரபஞ்ச பேராற்றலோட இணைகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய முற்பிறவியில செய்த ஒரு நற்பயன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிறந்து மொழி பயின்று பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் நிருந்திகளும் மைஞான்று கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடர் அப்படின்னு காரைக்கால் அம்மையார் சொல்வது போல, நம்மளுடைய இடர்கள் எல்லாம் சிவாய நம சிவாய அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து இடர்களையும் தவிர்ப்பதற்காக இறைவன் காத்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு நமக்கு இந்த குருவருள் ஆன்மீக மையம் சார்பாகவும் ஒரு க்ஷணமும் நம்ம குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து நபர்களும் நண்பர்களும் இதை நம்ம ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம ஒருத்தருடைய வாழ்த்துக்கள் கேட்கும் போது நம்மளுக்கு நல்லா புலப்படுகிறது. மறுபடியும் ஒரு தடவை திருமதி வாசுகி ரவி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர்களுடைய பணி சிறப்பதற்கு மேலும் வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் அம்மா. அடுத்து சசிகலா பேசலாம். அனைவருக்கும் வணக்கம்.
அரண்பணி அருள் தொண்டர் விருது ரொம்ப சிறப்பாகவே யோசிச்சு இந்த விருது அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ அழகா ஒரு வகுப்பை வந்து எடுத்து கொண்டு போவாங்க. கேட்க கேட்க அப்படியே இனிமையா இருக்கும். இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்ற மாதிரி இவங்களுடைய குரலானது நம் காதுகளில் தேன் வந்து பாய்ச்சினது போலதான் ஒவ்வொரு வாரமும் இருக்கும். அவ்வளோ ஒரு அழகா, அவ்வளோ ஒரு ஆர்வமா உருகி உருகி வந்து அவங்க சிவனை பாடும் பொழுது அந்த சொக்கநாதர் மட்டுமல்ல, நாங்க மட்டும் இல்ல, அந்த சொக்கநாதரே கண்டிப்பா மயங்கி இருப்பாரு அவங்களுடைய வார்த்தைகளில், அவர்களுடைய பாடல்களில். சிவ ஞான செல்வி அப்படிங்கிற ஒரு பட்டமும் கொடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் அம்மா. உங்களுடைய இந்த இறைப்பணியானது மேல் மேலும் தொடர வாழ்த்துக்கள். அதாவது ஒரு ஒரு சிலருடைய குரலானது வந்து இதில் சிவனை பாடுறதுக்கு அப்படி அமைந்த ஒரு குரல் உங்களுடைய குரல். சிவனை வந்து வாழ்த்துவதற்காகவும் சிவனை பாடுறதுக்காகவும் சிவனை பற்றி பேசுவதற்காகவே அமைந்த ஒரு குரல் அப்படின்னு தான் எனக்கு ஒவ்வொரு முறையுமே தோணும் உங்களுடைய குரலை கேட்கும் பொழுது. எங்களை எல்லாம் உங்களுடைய அழகிய குரலால் உருக வைத்த வாசுகி ரவி அம்மையாருக்கு வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்த குருவருள் ஆன்மீக மையத்திற்கு நன்றிகள். நன்றிகள். அடுத்து கற்பகம் சுந்தர், நீங்க பேசலாங்கம்மா. குருவில் அணைந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். அம்மா அவர்களுக்கு நான் ஒரு இது கேட்டிருக்கேன். நல்ல ஒரு குரல் வளம், நல்ல பாட்டு, அது இதோட சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு பட்டம் அடித்து கௌரவிப்பதற்காக உங்களுக்கும் நன்றி, பட்டம் வாங்குகிற அவர்களுக்கும் நன்றி. அவர்கள் பணி தொடர்ந்து இனிதே தொடர நன்றிகள். நன்றிகள். நன்றிகள் அம்மா. அடுத்து விஜயலட்சுமி அம்மா, ஜிஆர் அம்மா, அனைவரும் வாழ்த்துக்கள் கூறலாம். ஜெயக்குமார் ஐயா, வாழ்த்துக்கள் சொல்லலாம் எல்லாரும். விஜயலட்சுமி அம்மா, ஜிஆர் அம்மா, ஜெயக்குமார் எல்லாரும் வாழ்த்துக்கள் கூறலாம். குருவருள் ஆன்மீக மையத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 வருஷமா குருவருள் தன்னை இணைத்து கொண்டு 63 நாயன்மார்கள் பூஜை மற்றும் திருவிளையாடல் புராணம், திருவாசகம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நான் தான் ஒரு 20 கிளாஸ் 30 கிளாஸ் தான் கேட்டேன். அதுக்கப்புறம் கேட்க முடியல. மேலும் அவங்க நல்லா பாட்டுல இருந்து நல்லா அதனுடைய விளக்கத்துல இருந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் மேலும் மேலும் அவர்களுடைய பணியை சேர்க்க என்னுடைய வாழ்த்துக்கள். குரு ஆன்மீக மைய மாணவர்கள் மூலமாக என்னுடைய வார்த்தையை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவமதி ஐயான திருமண நாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றிங்க அம்மா. நன்றிகள் ஐயா. அடுத்து வாழ்த்துக்கள் கூறுபவர்கள் கூறலாம். பேசுங்கம்மா, பேசுங்க. திருமதி வாசுகி ரவி அம்மா அவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. பத்மா அம்மா பேசுங்க. வாசுகி அம்மா அவர்கள் வந்து ஸ்ரீ திருவிளையாடல் புராணம் வந்து அவ்வளோ அருமையா சொல்லுவாங்க. வாரம் வாரம் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். அந்த புராணத்தை படிக்கும்போது நேரடியா ஒரு படத்தை பார்க்குற போல அவ்வளோ அருமையா இருக்கும், நல்லா இருக்கும். அந்த ஸ்ரீ ஒரு ஒரு விஷயத்த சொல்லும்போது சங்கடமா இருக்கும் நம்ம ஏதாவது, ஆனா அவங்க சரளமா அத சொல்லுவாங்க பாருங்க. அந்த புராணத்தை சொக்கநாதாடும் போது டக்கு நம்ம அந்த விழிப்புணர்வு வரும். சில பேருக்கு அமைதியா இருக்கிறவங்களுக்கு கூட அந்த உணர்ச்சி
பொறுமை கேட்க தூண்டும். அந்த அளவுக்கு நல்லா அருமையா வாசிப்பாங்க. இந்த புராணத்தை சொல்லுவாங்க. எல்லாரும் இந்த குருவர்கள் ஆன்மீகத்துல அமுதவல்லி அம்மா தான் நன்றி சொல்லணும். அவங்க மூலியமா அவங்க வந்து எங்களுக்கு இந்த புராணத்தெல்லாம் படித்து திருவிளையாடல் புராணத்தை சொல்ல வச்சதுக்கு ரொம்ப நன்றி. குருவர்கள் ஆன்மீக மையத்தினுடைய கிளாஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் அருமையா இருக்கும். அதுல திருவிளையாடல் புராணம் ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. குருவர்கள் ஆன்மீகம் வந்து நன்றி கடன் பெற்றுருவோம் நாங்க எல்லாரும். இந்த குழுல சேர்ந்து எல்லா விஷயங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அருமையா இருக்கும். விருதுகள் வாசிகி அம்மாவுக்கு சிவஞான செல்வின்ற பட்டம் கொடுத்து ரொம்ப பொருத்தமானது. இந்த திருஞான சம்பந்தரே வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சி செய்வார். ஒரு நல்ல மேன்மேல அவங்க இந்த சிறப்பான பணியை தொடரணும். விருதுகள் மேன்மேலும் பெற்று சிறப்புடன் வாழ்க வளமுடன். குரு ஆன்மீக மையமாக அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. திருமூர்த்தி ஐயா, நீங்க பேசலாம். அடுத்து நன்றிகள் கூறுபவர்கள் கூறலாம். பானுமதி அம்மா கேட்டிருந்தாங்கம்மா, அவங்கள இது பண்ண. யாரு? பானுமதி அம்மாவா? பானுமதி பெருமாள் அவங்க. அடுத்து விஸ்வநாதன் ஐயா, நீங்க பேசலாம். வணக்கம். அற்புதமாக திருவிழாடல் புராணத்தை 64 படலங்களையும் தெளிவாகவும் உற்சாகத்துடனும் விளக்கி மனமாற சிவநாமங்களை பாடி மனநிறைவோடு வகுப்புகளை எடுத்தீர்கள். விறகு விற்ற படலம், வளையல் விற்ற படலம், தன்மைக்கு பொற்கொழி வழங்கிய படலம் முதலிய படலங்களை எனக்கு மிகவும் பிடித்தவை. சிவனின் அருளால் மேன்மேலும் வகுப்புகள் எடுத்து சிவன் நாமங்களை பாடி சிவனின் அருள் பெற்றிட வாழ்த்துகிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றிகள். பிரபஞ்சத்தின் துணையால் மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன். நன்றிகள். நன்றிகள் ஐயா. அடுத்து யாராவது வாழ்த்துக்கள் கூற விரும்பினால் கூறலாம். அனைவருக்கும் வணக்கம். வாசிகி ஒரு வருடமாக இந்த வகுப்பில் சிவனின் நாமத்தை, சொக்கநாதரின் நாமத்தை இந்த இளம் வயதில் மனமுருகி பாடல்கள் பாடி இறைவனை தன் தந்தையாக எண்ணி உருகி பாடியது மிகவும் மனமகிழ்ச்சியை அளிக்கிறது. உங்களுடைய வகுப்புகள் சிவனுக்கு அருகில் நாங்கள் அனைவரையும் அங்கே நின்று அவரையே தரிசனம் செய்யும் பாக்கியத்தை கொடுத்தது போல் இருந்தது. சிவனின் அருளையும் எங்களால் உணர முடிந்தது. வாசிகி ரவி, உன் பணி வளர்ந்து பல மக்களை சிவனை எண்ணி வழிபட வைத்து இந்த பிரபஞ்சமே சிவன் என்பதை உணர வைக்க வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். அடுத்து அகிலா முரளி நன்றி உரை கூறலாம். ஒரே நிமிஷமா, கடைசியா பேசுகிறேன். வேற யாரும் இருக்காங்களா? இல்லைங்க, நீங்க பேசுங்க. இல்லைங்க, வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஓகே, நன்றி. அனைவருக்கும் நன்றிங்க. நம்ம குருவர்கள் ஆன்மீக மையம் தொடர்ந்து நம்ம ஆதிசங்கருடைய அந்த வழிப்படி சன்மதங்களையும் ஏற்று சைவம், வைணவம், கணாப்தியம், கௌமாரம் இந்த மாதிரி சன்மத வழிபாடுகளையும் நம்ம தழுவி தொடர்ந்து இந்த உலக நன்மைக்காக இந்த சேவையை செய்து கொண்டு வர்றோம். அதில் இவர் நம்ம குழுவினுடைய ஆசிரியர் திருமதி வாசுகி ரவி அம்மா அவர்கள் அவருடைய அந்த நேரம், அதாவது ஒரு
ஒரு விருது வாங்குவது என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. தன்னை வந்து இதில் வந்து ஆசிரியர் பணிகளை இணைத்து கொண்ட நாள் முதல் வந்து நிறைய நேரம் அது கொடுத்துருக்காங்க. அதுபோக அர்ப்பணிப்பு இருந்தால்தான் வந்து ஒரு இறை அந்த அனுகிரகமும் கிடைக்கும். அந்த அர்ப்பணிப்பை நம்ம குருவருள் ஆன்மீக மைய குழுவுக்கும் மேலும் சைவ சார்ந்த சேவைகளுக்கும் அவர்கள் வந்து கொடுத்துள்ளார்கள். அதனால தான் நம்ம ஒரு இந்த மிகப்பெரிய விருது, அதாவது இந்த அரண்பணி அருள் தொண்டர் விருது, இது வந்து சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. அந்த அரண்பணியை வந்து இறைவனுடைய அருளோடு நம்ம செய்தவர்களுக்கு மட்டும் கொடுத்த விருது அம்மையார் அவர்களுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வந்து சிவஞான போதனையை வந்து யார் ஒருவர் வந்து புரிகிற மாதிரி வந்து போதனை செய்கிறாங்களோ அவர்களுக்கு தான் இந்த சிவஞான செல்வி, அதாவது இந்த வயதை கடந்து அனுபவத்தை கடந்து பல அன்பர்களுக்கு அந்த சிவனுடைய ஞானத்தை போதிக்கக்கூடிய அந்த பக்குவத்தை இந்த வயதில் அவங்க பெற்று தொடர்ந்து மக்களுக்கு சிவனுடைய போதனையை உணர்த்தி அனைவரையும் இந்த பாவச்சுமையிலிருந்து, இந்த கலியுகன்ற பாவச்சுமையிலிருந்து விடுபடுவதற்கு பெரும் உதவியாக அவர்கள் இருந்திருக்கார்கள். மேலும் வந்து இந்த குருவருள் ஆன்மீக மையத்தில் கடந்து நிறைய விதமான சேவைகளை, கோவில் சார்ந்த சேவைகளை அவர்கள் செய்துள்ளார்கள். இந்த எல்லாத்தையும் அர்ப்பணித்து தான் நம்ம குருவருள் ஆன்மீக மையம் அவருடைய இந்த தனித்தன்மையை பாராட்டி அவர் விருது வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருடம் ஆயிருக்கு பாருங்க. கடுமையான உழைப்பு. ஒரு விருதுங்கிறது சாதாரணமாக கிடைப்பது அல்ல. ஒரு தளத்தில் வந்து தன்னை இணைச்சிக்கணும். அதில் மேலும் வந்து அதில் சரியாக வரக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு நேரம் ஒதுக்கணும். அதன் பின்பு அதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் பண்ணுவதோடு மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நம்ம தளங்களில் கிட்டத்தட்ட ஒரு 70-80 வகுப்பை கடந்து அவங்க எடுத்திருப்பாங்க இதுவரையும். குறைஞ்ச 2 ஆண்டுகளில் அவருடைய அந்த அர்ப்பணிப்பு உணர்வை பாராட்டி இந்த ஒரு மிகப்பெரிய விருதை நம்ம குருவருள் ஆன்மீக மைய சார்பாக வழங்கியுள்ளோம். நன்றிகள். தொடர்ந்து மென்மேலும் சிவஞான போதனைகளை அனைவருக்கு புரியும் வண்ணம் எளிமையாக எடுத்துரைக்கக்கூடிய நமது குழுவினுடைய ஆசிரியர் திருமதி வாசுகி ரவி அம்மா அவர்களுக்கு நமது குழுவின் சார்பாக நன்றிகள் அம்மா, நன்றிகள். தொடர்ந்து மென்மேலும் இந்த சிவ சேவையானது தொடர்ந்து நடைபெறட்டும். நன்றி. இறுதியாக ஏதாவது பேச விரும்புறீங்களாமா வாசுகி ரவி அம்மா? ஆமாங்க, ஒரு சில பேசலாம். வாசக்குரிய அனைத்து அடியார்களுக்கும் நன்றி. எல்லாருமே வாழ்த்தி பேசினாங்க. வாழ்த்துகளுக்கு நன்றிகள். என்ன பேசுறது, எப்பவுமே பேசுவேன், ஆனா இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால அனைவருக்குமே நன்றி. அம்மா மீனாட்சி என் தாய். அம்மா அப்படின்னு கூப்பிட்டா ஓடி வந்துவாளாம். அப்படி அவ்வளவு அழகா நின்றுட்டு இருப்பாளாம். வலது பாதத்தை முன்னாடியே எடுத்து வச்சு நின்றுட்டு இருப்பாளாம் அம்மா. அது போல அம்மான்னு கூப்பிட்டா ஓடி வந்துருவா அப்படின்ற மாதிரி எனக்கு அமுதாம்மா இந்த குரூப்ல. எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தது வந்து வீரர் ஐயா அருளையா. அவங்கதான் இந்த போட்டியில கலந்துக்கோங்க அப்படின்னு அந்த வாய்ப்பு கொடுத்தார். அதுக்கப்புறம் அதிகமா வந்து நீங்க கலந்துக்கோங்க, உங்களால முடியும் அப்படின்னு என்ன ஊக்கப்படுத்தினது ஐயா. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட விட்டார் அந்த பொறுப்பை. அதுக்கப்புறம் அமுதம்மா தான் என்ன வந்து நீங்க பண்ணுமா, நீ சரியா பண்ணுவ அப்படின்னு வந்து எனக்கு ஊக்கப்படுத்தினது அம்மா தான். இப்ப பாத்தீங்கன்னா சுவாமி வந்து நமக்கு ஆணவம் அதிகமாயிடுச்சுன்னா இறைவன் வந்து அதுக்கு தக்க பதில் நமக்கு கொடுப்பார். இல்ல இது பண்றது நீ இல்ல, புரிஞ்சுக்கோ, உனக்குள்ள இருந்து ஆட்டி வைக்கிறது நான் அப்படின்றத நீ மறக்கிற அப்படின்ற மாதிரி இறைவன் வந்து நமக்கு ஒரு உணர்வு, அதை நம்மளுடைய ஆணவத்தை அழிக்க வருவார். அது போல எனக்கு வந்து அமுதம்மா எப்படி கேட்டீங்கன்னா அந்த ஒரு உரிமையோட என்கிட்ட இது பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் கூட அந்த ஒரு ஆணவமோ ஒரு நான் அப்படின்றதோ அது எதுவுமே எனக்கு வெளிப்படவும், இறைவன் திருவருளால் வெளிப்படவும் கூடாது. அம்மா வந்து அப்படிதான். அந்த அம்மா இருக்கும்போது அந்த இது எனக்கு வரவும் வராது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னை கரெக்டா ஒரு வழியில என்னை செதுக்குறாங்க. இப்படிதான் நீ இப்படி இரு, நீ இதை பண்ணு, நீ இதை செய், இதை உனக்கு கரெக்டா வரும். எந்த ஒரு விஷயம்னு அம்மாவை கேட்காம செய்ய மாட்டேன். கேட்பேன், அம்மா இது என்னம்மா பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணாத,
இதை செய், உனக்கு இது கரெக்டா வரும் அப்படின்னு அம்மா எனக்கு எப்பவுமே எங்க அம்மா மாதிரி தான். எங்க அம்மா தான். எங்க அம்மா எப்படி எங்க அம்மாவை கேட்கணும் அது மாதிரி அமுதம்மா எனக்கு. அடுத்து என் கணவர், அவருக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் இப்படி வெளியே வரணும் அப்படின்னா அவர் எனக்கு முதல்ல தாய் தந்தையர் வந்து திருமணத்துக்கு முன்னாடி, திருமணத்துக்கு அப்புறம் கணவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் எனக்கு முதல்ல வந்து ஊக்கப்படுத்தினது. நீ செய், நீ பண்ணு, நான் பின்னாடி இருக்கேன், நான் இருக்கேன், தைரியமா சொல்லு, நான் இருக்கேன், யார் எதை கேட்டாலும் நான் என் வீட்டுக்காரர் சொன்னாருன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டிவ் வந்து என்னுடைய கணவர். அவருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. அம்மா அழகா பாட்டு பாடினாங்க. லதா தினகர் அம்மா, உமா சத்தியமூர்த்தி அம்மா, குழுவில் வந்து அனைவருமே எனக்காக வாழ்த்துகள் கூறியதுக்கு மிக்க மிக்க நன்றிகள். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆழித்தேர் வித்தகன், கமலேசன், தியாகேசன், செங்கழு நீரடிகள், அழகான கிங்கினி காலழகர், செவ்வந்தி தோடழகர் அப்படின்னு கமலேசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிக்காயிரம் பொன் வழங்கிய அம்மான் அப்படின்னு சொல்லப்படுற திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார். அது போல திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய வரலாறு, அவர் எப்படி, அவர் செய்த லீலைகள் என்னென்ன, நம்ம திருவிளையாடல் புராணங்கள் பார்த்தோம். மதுரைக்கே உரித்தான சொக்கநாத பெருமான் விளையாடிய திருவிளையாடல் புராணங்கள் படலங்களாக பார்த்தோம். இவருடையது வந்து லீலைகளாக பார்க்க போறோம். அடுத்த செவ்வாய்க்கிழமை இருந்து அவருடைய லீலைகள் ஆரம்பம். நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம், இது எப்ப ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே, இது எப்படி பண்றதுன்னு தெரியலையே, நமக்கு இது இன்னும் செட் ஆகவே மாட்டேன், நேரம் அமைஞ்சு வரலையேன்னு நான் ரொம்ப அம்மா கிட்ட வருத்தப்பட்டது உண்டு. அம்மா என்னம்மா இது நேரம் அமைஞ்சு வர மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டது உண்டு. ஆனா நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இறைவன் இருக்கார் அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஆழித்தேரு, அழகா ஆழித்தேர் வித்தகன் வருவார், என் பெருமான் வருவார், சுவாமி தியாகராஜ பெருமான் வருவார், அஜவா நடனமூர்த்தி திருச்சிற்றம்பலம் அம்பலத்தில் நின்றாடும் அழகர், இவர் அமர்ந்தாடும் அப்பர். அஜபம் அப்படின்னா மூச்சு விடுறது. அது போல அந்த இறைவன் அவருடைய பெருமைகளை சொல்லணும் அப்படின்னும் அடியேனுக்கு ஒரு பணி, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்றது போல அவனுடைய பணி செய்யணும், அவரை பத்தி பேசணும் அப்படின்றது ஒரு பணியா இருக்கு. அடுப்புறமேனும் திருவாரூர் தியாகர் லீலைகள் ஆரம்பம். அதோடைய விளக்கங்கள் அமுதாம சொல்லுவாங்க. இப்போ என்னை வாழ்த்தி என்னை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துற குருவருள் ஆன்மீக மையத்திற்கும், மைய மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும் அனைவருக்குமே முதற்கண் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபஞ்ச பேராற்றலாகவும் ஆதியும் அந்தவுமாக விளங்கும் எம்பெருமான் சிவபெருமானின் திருப்பாத கமலங்களிலும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிகள் ஐயா, நன்றிகள். நன்றி வாசுகி. அடுத்து வாசுகி ரவியின் தியாகராஜர் லீலைகள் பங்குனி உத்திர அன்னையிலிருந்து ஆரம்பம். இதை மிகவும் மகிழ்ச்சியுடன் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். வாசுகி, நீ அதுக்கு ஒரு பாடல் பாட சொன்னியே. பாடுறேன். திருச்சிற்றம்பலம். பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில். பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில். சுற்றி வரும் சோழ்வினைகள் வீழ்க்க வேண்டில். சுற்றி வரும் சோழ்வினைகள் வீழ்க்க வேண்டில். சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சா வண்ணம். சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சா வண்ணம். உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்றும் உனையல்லால் ஒரு தெய்வம்
உள்கேனென்றும் புற்றரவ கச்சாத்த புனிதா என்றும் பொழிலாரூரா என்று போற்றானில்லே, பொழிலாரூரா என்று போற்றானில்லே, பொழிலாரூரா என்று போற்றானில்லே, பொழிலாரூரா என்று போற்றானில்லே, பொழிலாரூரா என்று போற்றானில்லே. அரூரா தியாகேசா பொற்பாத கமலங்கள் சரணம். அம்மா, எனக்கு விருது வழங்கிய அம்மா திலகவதி அம்மா, அவங்க என்னென்ன படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன விருது கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தேன். அவங்களுடைய வகுப்புகள் என்னால கலந்துக்க முடியாம போயிடுச்சு, என்ன நேரம் இல்லாத காரணத்தினால. ஆனா அம்மா கையால விருது வாங்கினதுன்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்கு வந்து எல்லையே இல்லை. அம்மா பத்தி சொல்லணும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. அம்மாவோட, அதாவது நாங்க எதிர்பார்த்தோம் எப்படி பண்றது, விருதுலாம் எனக்கு கிடைக்கும் நாங்க நான் நினைக்கல, எனக்கு தெரியாது. ஆனா திருவிளையாடல் புராணம் நிறைவு விழா பண்ணணும் அப்படின்னு நம்ம தேடினோம். அப்ப வந்து அதற்கான இறைவன் தான், அதான் சொன்னேன், இறைவனுக்கு தெரியும் எது எப்ப பண்ணணும்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அது போல அழகான ஒரு திருவிளையாடல் புராணம், பெரிய புராணத்துல வந்து தங்கக்குடம் அப்படின்னா அதுக்கு பொட்டு வச்சது போல காரைக்கால் அம்மையாரோட இருப்பாங்க. அது போல இந்த குருவருள் ஆன்மீக மையத்துக்கு கிடைச்ச திலகம் அப்படின்னு தான் சொல்லணும் அம்மாவை, திலகவதி அம்மையார். அவங்களுக்கு மிக்க நன்றிகள். பட்டம் அளித்ததற்கும் நன்றிகள் அம்மா. நன்றிம்மா, நன்றி. வாழ்க வாழ்க. நன்றிகள் அம்மா. ஒரு மாத காலமாக இந்த திருவிளையாடல் புராண நிறைவு விழாவுக்காக நாங்க வந்து யாருக்கு கூப்பிடலாம் அப்படிங்கலன்னா இவங்க வந்தாங்க, திலகவதி அம்மாள் வந்தாங்க. அப்பவே நான் வாசிக்கிட்ட சொன்னேன், உனக்காக இறைவன் அனுப்புனவங்க இவங்க தான், இவங்க கையால தான் நீ விருது வாங்க போறேன்னு சொன்னேன். அது இன்னைக்கு நடந்துருச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முனைவர் திலகவதி அம்மையார் அவர்களுக்கு நன்றிகள். யாம் பெற்ற பெயருமா, நன்றிகள். அடுத்து நன்றி உரை அகிலா முரளி. அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டுள்ள டாக்டர் திலகவதி அம்மையார் அவர்களுக்கும், விருது வாங்கிய வாசுகி ரவி அம்மையார் அவர்களுக்கும் குருவருள் ஆன்மீக மன்றத்தின் சார்பாக நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் ஒரு வருடமாக மிகவும் அருமையாக சிவபுராணத்தை எடுத்து, திருவிளையாடல் புராணத்தையும் எடுத்து, அவருடைய தெய்வீக குரலால், கம்பீரமான குரலால் அனைவரையும் சுண்டி கவர்ந்து இழுத்தார். அவருக்கு இந்த விருது வழங்கினதும் பட்டம் வழங்கியதும் மிகவும் பெருமையாகவும், குருவருள் மையத்தின் சார்பாக பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது. குருவருள் ஆன்மீக மையத்தில் யார் சிறந்தவர்கள், யாருக்கு தகுதி உள்ளது என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் பேசுவதற்கு, அவர்களுக்கு எது தெரிந்திருந்தாலும் சரி, அவர்களை அதை பேசுவதற்கும் அந்த செயலில் செய்வதற்கும் வாய்ப்பு கொடுத்து இந்த மாதிரி விருது வழங்குவது மிகவுமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது. இந்த விழாவிற்கு பெரியவர்கள் எல்லோரும் அனைவரும் அவர்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருந்து சிறப்பித்து கொடுத்ததற்கு குருவருள் ஆன்மீக மையத்தின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்து நாட்டுப்பண் லதா தினகர் அம்மா. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उत्कल जलति तरंगा दब सुब नामे जाहे दब सुब आशीष मागे गाये दब जय गादा
ಜನಗಣ ಮಂಗಳದಾಯಕ ಜಯ ಹೇ ಭಾರತ ಭಾಗ್ಯ ವಿಧಾತ ಜಯ ಹೇ ಜಯ ಹೇ ಜಯ ಹೇ ಜಯ 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 ಹೇ. ஜெய் ஹிந்த். பாரத மாதா கி ஜெய். நன்றிகள்.